ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கதைகள் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜி காயத்ரி முத்துக்குமரன். இன்னைக்கு நீங்க கேட்க போகும் நாவல் எழுத்தாளர் ஸ்வாதிகா கணேசன் அவர்களின் ரன் சக்தி ரன். பரபரப்பும் விறுவிறுப்பும் நிறைந்த ஒரு ஹை ஸ்பீட் ஃபீல் குட் நாவல் இது. கேட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. அப்புறம் கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கான எனர்ஜி டானிக். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கதை கேளுங்க. அப்போதான் அடுத்தடுத்து நாங்க கொடுக்கிற கதைக்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களை வந்தடையும். வாங்க கதைக்குள்ள போகலாம். ரன் சக்தி ரன். அத்தியாயம் 1. நம் கதையின் நாயகி சக்தி இன்று வீட்டை விட்டு ஓடிப்போவதாக முடிவெடுத்து கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாள். சக்தி இப்படி ஓடிப்போவதாக முடிவெடுத்ததற்கு பின்னால் உள்ள காரணத்தை ஒரு பிளாஷ்பேக் மூலமாக பார்த்துவிட்டு வருவோம். அதுவரை அவள் கடிதம் எழுதி கொண்டிருக்கட்டும். சக்தி வயது 19. இளங்கலை 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறாள். நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவள். அப்பா வரதன் காவல்துறையில் உயர் பதவியில் இருக்கிறார். அம்மா அமிர்தா தனியார் பள்ளி தாளாளர். இவர்களின் ஒரே மகள் சக்தி. 1 வருடத்திற்கு முன் கல்லூரியில் நடந்த கோஷ்டி மோதலில்தான் இனியனை சந்தித்தாள் சக்தி. இனியன் அந்த ஏரியாவின் பிரபல ரவுடி. அவன் நண்பனும் சக்தி படிக்கும் கல்லூரியில்தான் படிக்கிறான். அவனுக்கும் எதிர்கோஷ்டிக்கும் நடந்த சண்டையில் நண்பனின் உதவிக்காக வந்தவன்தான் இனியன். அவன் செய்த அடாவடித்தனம் பொறுக்காமல் தன் அப்பாவிற்கு போன் செய்து இனியனை பிடித்து கொடுத்து விட்டாள். அன்றுதான் முதலாக சக்தியும் இனியனும் சந்தித்துக் கொண்டனர். மோதலில் ஆரம்பித்த அவர்களின் சந்திப்பு அடுத்த 3 மாதத்தில் காதலில் வந்து முடிந்தது. சக்தியை பார்த்த உடனேயே அவளை மடக்க முடிவு செய்தான் இனியன். சக்தியின் பின்னாலேயே சுற்றி அவளின் பாசத்தை சம்பாதித்து அவளை காதல் வலையில் வீழ்த்தி விட்டான். இருவரும் பார்க், தியேட்டர் என சுற்றி தங்களின் காதலை வளர்த்து வந்தனர். சுமூகமாக போய்கொண்டிருந்த அவர்களின் காதல் வாழ்க்கையில் லண்டனில் இருந்து வந்த புயல் அடித்துவிட்டது. வரதனின் தங்கை மகன் அஜய் லண்டனில் வேலை பார்த்து வந்தான். விடுமுறைக்கு ஊருக்கு வந்தவன் தன் மாமா வரதனை பார்க்க வந்திருந்தான். அப்பொழுதுதான் சக்தியை பார்த்தான். சிறு வயதில் பார்த்த சக்திக்கும் இப்போது வளர்ந்து பருவ பெண்ணாக இருக்கும் சக்திக்கும் இடையில் ஏகப்பட்ட வித்தியாசங்கள். அஜயின் கண்களை அவனாலேயே நம்ப முடியவில்லை. அவ்வளவு அழகாக வளர்ந்திருந்தாள் சக்தி. சக்தியை பார்த்தவுடன் தன் அம்மா மூலமாக அவளை பெண் கேட்க ஏற்பாடு செய்து விட்டான். அவர்கள் கேட்டவுடனே வரதன் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் அஜயின் அழகும் படிப்பும் வேலையும் அவரை கவர்ந்து விட்டது. அவன் 1 மாத விடுமுறையில்தான் வந்திருந்தான். அதற்கு முன் கல்யாணத்தை முடித்துவிட வேண்டும் என்று உறுதியாக இருந்தான். விஷயத்தை கேள்விப்பட்ட சக்தி ஆடி போய்விட்டாள். தங்களின் காதல் வாழ்க்கையில் இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு பிரச்சனை வரும் என்பதை அவள் நினைத்து பார்க்கவில்லை. வீட்டில் அஜயை திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மதமா என கேட்டபொழுது சக்தியால் எந்த மறுப்பும் சொல்ல முடியவில்லை. ஏனெனில் அஜயிடம் எந்த குறையுமே அவளால் கண்டறிய முடியவில்லை. இனியனிடம் தகவல் தெரிவித்தாள் சக்தி. உடனே வீட்டை விட்டு கிளம்ப சொல்லிவிட்டான். முதலில் இனியனை நம்பி வீட்டை விட்டு போகலாமா? அப்படி செய்தால் அம்மா அப்பாவின் நிலை என்ன ஆகும் என்பதையெல்லாம் யோசித்தாள் சக்தி. ஆனால் வீட்டில் இனியனை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என தெரியும். தனக்குள் இனியன் மேல் எப்படி காதல் வந்தது என்பதே சக்திக்கு இதுவரை புரியவில்லை. இந்த நிலைமையில் எப்படி வீட்டில் இருப்பவர்களுக்கு புரிய வைக்க முடியும்? அதனால் இனியன் சொன்னவுடன் அவனுடன் கிளம்ப தயாராகிவிட்டாள். தன் நெருங்கிய தோழி அணுவிடம் மட்டும் இதை பற்றி தெரிவித்திருந்தாள். அனு இனியனை பற்றி கேள்விகள் கேட்டு சக்தியை துளைத்தெடுத்து விட்டாள். அனு கேட்ட எந்த கேள்விக்குமே சக்தியிடம் பதில் இல்லை. இல்லை என்று சொல்வதை விட இனியனை பற்றி எதுவும் தெரியவில்லை என்றே சொல்லலாம். இனியனை பற்றி தெரிந்து கொள்ள நினைத்து அவனை கேட்ட போது எல்லாம் அவன் ஏதாவது பேசி மழுப்பி விடுவான். நான் ரவுடின்னு தெரிஞ்சுதானே என்ன விரும்பின? எனக்குன்னு யாருமே இல்லை உன்னை தவிர என்பதை தவிர வேறெதுவும் சொன்னது இல்லை. காதலிக்கும் பொழுது ஏதாவது ஒரு இடத்திற்கு சக்தியை வர சொல்வான். விதவிதமான கார் அல்லது பைக்கில் வருவான். நிறைய பணம் வைத்திருப்பான். நன்றாக செலவு செய்வான். அவனுடன் இருக்கும் பொழுது சக்தி பாதுகாப்பாக உணர்வாள். இதை தவிர இனியனை பற்றி எதுவுமே தெரியாது. ஏதோ ஒரு தைரியத்தில் இனியன் கைவிட மாட்டான் என நம்பி கிளம்பிக் கொண்டிருக்கிறாள். வீட்டிலிருந்து பணம், நகை எதுவுமே எடுத்து வர வேண்டாம். போட்டிருக்கும் துணியோடு வந்தால் போதும் என சொல்லிவிட்டான் இனியன். அப்பாவிற்கு இருக்கும் செல்வாக்கிற்கு காணாமல் போன செய்தி கிடைத்த 2 மணி நேரத்தில் கண்டுபிடித்து விடுவார். ஆனால் அதற்கு இனியன் என்ன செய்வான்? அவன் திட்டம் என்ன என்பதும் தெரியவில்லை.
அணுவேறு ஏகத்துக்கு பயமுறுத்தி வைத்திருந்தாள். இனி எதையும் யோசித்து பிரயோஜனம் இல்லை. சரியாக 7 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் வரும்படி தகவல் சொல்லியிருந்தான் இனியன். சக்தி தனது கல்லூரி பேக்கில் ஒரு செட் மாற்று உடை, தனது சேமிப்பு ஒரு 5000 ரூபாய், தேவையான சில பொருட்களை எடுத்து வைத்திருந்தாள். மணி 5:30. மன்னிப்பு என்ற வார்த்தையை விதவிதமாக எழுதி 2 பக்க பேப்பரை நிறைத்திருந்தாள் சக்தி. இந்த கடிதம் மன்னிப்பை தராது என தெரியும். ஆனால் தான் வீட்டை விட்டு சென்றுவிட்ட தகவலை தரும் என்ற நம்பிக்கையில் எழுதி அதை தனது அறையில் டிவி டேபிளில் வைத்தாள். பின்பு எழுந்து குளியல் அறைக்குள் சென்று தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு பூஜை அறைக்குள் நுழைந்தாள். மனதில் கடவுளை வேண்டினாள். வெளியே வந்து மணியை பார்த்தாள். 6:15 என காட்டியது. அருகில் இருந்த அறையை எட்டி பார்த்தாள். அப்பாவும் அம்மாவும் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தனர். இன்று தான் செய்ய போகும் காரியத்தால் இவர்கள் எவ்வளவு துன்பப்படுவார்கள் என்று யோசித்தவளுக்கு கண்களில் கண்ணீர் குளம் கட்டுவதை எவ்வளவு முயன்றும் தடுக்க முடியவில்லை. பேக்கை எடுத்துக்கொண்டு வாயிற்கதவை திறக்கப் போகும் நேரத்தில் கேட்டது அந்த சத்தம். அத்தியாயம் 2. எதிர்பார்க்காத நேரத்தில் கேட்ட அந்த சத்தத்தால் விதிர்விதிர்த்து போனாள் சக்தி. அது அப்பாவின் குரல் என்பது திரும்பாமலேயே தெரிந்தது. மெதுவாக அருகில் இருந்த சமையல் அறைக்குள் நகர்ந்து விட்டாள். வரதன் வாட்ச்மேனை அழைத்து கொண்டிருந்தார். சார், சொல்லுங்க சார். ஏன்பா, மோட்டர் போட்டா பார்த்து ஆஃப் பண்ண மாட்டீங்களா? தண்ணி கீழே விழுற சத்தம் ரூம் வரைக்கும் கேட்குது. சார், தோட்டக்காரன் மறந்துட்டான் போல, நான் போய் ஆஃப் பண்றேன் சார். சாரி சார். வாட்ச்மேன் வீட்டின் பின்புறம் நடந்து செல்வது சமையலறை ஜன்னல் வழியாக சக்திக்கு தெரிந்தது. மெதுவாக வெளியே வந்து பார்த்தாள். வரதன் அறைக்குள் சென்று கதவை சாத்துவது தெரிந்தது. வேகமாக வாயிற்கதவை திறந்து வந்து மெயின் கேட்டையும் தாண்டி விட்டாள். கேட்டில் வாட்ச்மேன் இல்லாதது எளிதாக போய்விட்டது. இல்லை என்றால் இந்த நேரத்தில் வெளியே செல்வதற்கு அவனிடம் ஏதாவது காரணம் சொல்ல வேண்டி இருந்திருக்கும். அந்த காலை வேளையில் தெருவில் அவ்வளவாக ஜன நடமாட்டம் இல்லை. வேகமாக நடந்து தெருமுனையை அடைந்தாள். தெருமுனையில் இருக்கும் ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ ஏற வேண்டாம் என இனியன் சொல்லியிருந்தான். வழியில் வரும் ஆட்டோவை பிடித்துக் கொள்ளலாம் என மெயின் ரோட்டில் வேகமாக நடந்தாள் சக்தி. ஆட்டோ ஸ்டாண்டில் இருந்த ஓர் இருவர் கூட தன்னையே பார்ப்பது போல் தோன்றியது சக்திக்கு. சக்தி வரதனின் பெண் என்பது அவர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். தினமும் 9 மணி போல் காரில் செல்லும் பெண் இன்று அதிகாலையிலேயே வேக வேகமாக நடந்து செல்வதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர் அவர்கள். 100 மீட்டர் நடந்த பின் வழியில் வந்த ஆட்டோவை அமர்த்தி ஏறிக்கொண்டாள் சக்தி. எங்கம்மா போகணும்? ரயில்வே ஸ்டேஷன் அண்ணா. எவ்வளோ ஆகும்? 90 ரூபாய். சரி, தரேன். கொஞ்சம் வேகமா போங்க. 7 மணிக்குள்ள அங்க இருக்கணும். எந்த ட்ரெயின்மா? சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இறக்கி விட்டுருவேன். சக்தி திருத்திருவென முழித்தாள். இனியன் அதை பற்றி எதுவும் சொல்லவில்லையே. அது அண்ணா. இல்லம்மா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு 2 கேட் இருக்கு. பெங்களூர் போறதுன்னா ஒரு கேட்டு, சவுத் சைடு போறதுன்னா வேற கேட்டு. அதான் கேட்டேன். ஓ, அது மதுரை அண்ணா. மதுரை போற ட்ரெயின். மதுரையா? ஏமா, மதுரைக்கு போற ஃபர்ஸ்ட் ட்ரெயின் மதியம் 1 மணிக்கு தாம்மா. இப்பவே போய் என்ன பண்ண போறீங்க? சக்திக்கு பதட்டத்தில் அழுகையே வந்துவிடும் போல் இருந்தது. அது டீட்டெயில்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும். என்னங்க கொஞ்சம் சீக்கிரமா இறக்கி விட்டுருங்க ப்ளீஸ் என்றாள் கெஞ்சலாக. அதன் பின் ஆட்டோ டிரைவர் எதுவும் பேசவில்லை. ஆட்டோ சீட்டில் சாய்ந்து அமர்ந்த சக்தி போனை எடுத்து பார்த்தாள். நேற்று மாலைக்கு பின் இனியனிடம் இருந்து மெசேஜ் கால் எதுவும் வரவில்லை. இருந்த துக்கத்தில் இவளும் அவனை அழைக்கவில்லை. இப்போது அழைத்து பார்க்கலாமா என யோசித்தாள். வேண்டாம், இப்போது எது பேசினாலும் அது டிரைவர் காதிலும் விழும் என நினைத்து அந்த யோசனையை கைவிட்டு விட்டாள். ஆனால் ஏன் இனியனிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை என உறுத்தலாக இருந்தது. இன்னைக்கு நம்மளை கிளம்ப சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கூட பண்ணாம இருக்கான். ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா? ஒருவேளை இனியனுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஆகியிருக்குமா என விபரீதமாக யோசித்துக் கொண்டிருந்தாள். சே, என்ன இப்படி நெகட்டிவ் யோசனையா வருது என தலையில் அடித்துக் கொண்டாள். ஒரு நிமிடம் அம்மா அப்பாவை நினைத்து கண் கலங்கினாள். சக்திக்கு எண்ணங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருந்தது. தான் படிக்கும் கல்லூரியை ஆட்டோ கடந்து சென்ற பொழுது மனது கனத்து போனது. டிகிரி முடித்து சிஏ படிக்கணும் என ஆசை வைத்திருந்தால் அம்மா அப்பாவின் ஆசையும் அதுவாகவே இருந்தது. ஆனால் ஒரு டிகிரியை கூட ஒழுங்காக முடிக்காமல் இப்படி ஊரை விட்டு ஓடுவது வேதனையாக இருந்தது. அஜய் லண்டனில் தொடர்ந்து படிக்க ஏற்பாடு செய்வதாகத்தான் கூறியிருந்தான். ஆனால் இனியன் அதையெல்லாம் பண்ணுவானா என சந்தேகமாக இருந்தது. தப்பு செய்து விட்டோமோ என இப்போதே யோசிக்க ஆரம்பித்திருந்தாள்.
பாப்பா ஸ்டேஷன் வந்துருச்சு பாரு, இறங்கு என்ற ஆட்டோ டிரைவரின் குரல் அவள் நினைவுகளை கழித்தது. சரி அண்ணா. இறங்கி அவர் கேட்ட பணத்தை கொடுத்துவிட்டு ஸ்டேஷனுக்குள் நடந்தாள். காலை நேரம் என்றாலும் ஸ்டேஷனில் மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. யாரேனும் தன்னை தெரிந்தவர்கள் பார்த்து விடுவார்களோ என்று பயத்திலேயே நடந்து சென்றாள் சக்தி. வெயிட்டிங் ஹாலில் தான் காத்திருக்க சொல்லியிருந்தான் இனியன். எனவே அங்கு சென்று கடைசியாக இருந்த இருக்கையில் பேக்கை வைத்துவிட்டு அமர்ந்தாள். சுற்றுமுற்றும் பார்த்தபோது அந்த ஹாலில் வெகு சிலரே இருந்தனர். ஆனால் கொஞ்சம் தைரியமாக இருந்தது. இனியன் இன்னும் வரவில்லை. போனை எடுத்து இனியனை அழைத்தாள். ரிங் கடைசி வரை சென்று கட்டானது. என்ன இது, ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? மறுமுறை முயற்சித்த பொழுது அவன் போனை எடுக்கவில்லை. வாட்ஸ்அப்பில் அவனது கான்டாக்ட் ஓபன் செய்து பார்த்தால் கடைசியாக நேற்று மாலை இவளுடன் சாட் செய்த நேரத்திற்கு பிறகு அவன் வாட்ஸ்அப்பை பார்க்கவில்லை. இனியன் அவனுடைய நண்பர்கள் யாரையும் இவளுக்கு அறிமுகப்படுத்தியது இல்லை. எனவே யாரை தொடர்பு கொள்வது என புரியாமல் அமர்ந்திருந்தாள். மணியை பார்த்த பொழுது 7:05 என காட்டியது. ஒரு முறை ஸ்டேஷன் வெளியே சென்று பார்ப்போமா என தோன்றியது. ஆனால் தனக்கு தெரிந்த யாராவது தன்னை பார்த்து விட்டால் என்ன செய்வது என யோசனையாக இருந்தது. மீண்டும் 1க்கு 2 முறை முயற்சித்து பார்த்தால் இனியன் போனை எடுக்கவே இல்லை. பயத்தில் கண்கள் இரண்டும் கண்ணீரை பெருக்கியது. யாருக்கும் தெரியாமல் கண்ணீரை அடக்கிக் கொண்டு அமர்ந்திருந்தாள். 5 நிமிடங்களுக்கு பிறகு, ஹாய், வரதன் சாரோட பொண்ணு சக்தி நீங்க தானே என்று கேட்டபடி வந்து நின்றான் ஒருவன். அத்தியாயம் 3. ஹாய், வரதன் சார் பொண்ணு சக்தி நீங்க தானே என கேட்டவனை சக்தி நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. பயத்தில் குறுகி போய் அமர்ந்திருந்தாள். நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன், நீங்க சக்தி தானே? சக்தி மெதுவாக தலையை உயர்த்தி அவனை பார்த்தாள். 6 அடியில் வாட்டசாட்டமாக இருந்தான். இதற்கு முன் அவனை எங்கேயும் பார்த்ததாக நினைவில் இல்லை. ஹலோ, இன்னும் எவ்வளோ நேரங்க என் முகத்தையே பார்த்துட்டு இருக்க போறீங்க? அது நான் சக்தின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்பாடா, அப்போ நீங்க தான் சக்தி, தேடுற வேலை மிச்சம் என்றபடி முன் வரிசை இருக்கையில் சக்தியை பார்த்தபடி திரும்பி அமர்ந்தான். சக்தியின் கை கால்கள் இன்னும் நடுங்கிக் கொண்டுதான் இருந்தது. இழுத்து இழுத்து பெரிதாக மூச்சு விட்டு கொண்டிருந்தாள். ஹேய், ரிலாக்ஸ். என்னாச்சு உங்களுக்கு? தண்ணி வேணுமா? இல்ல, பரவாயில்ல. நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. என் பேரு சிவன். நான் ஒரு லாயர். இனியன் தான் உங்களை பார்க்க என்ன வர சொன்னா. உங்களுக்கு இனியனை தெரியுமா? சக்திக்கு கண்கள் படபடவென அடித்து கொண்டது. சற்று இயல்பு நிலைக்கு திரும்பியது போல் தெரிந்தாள். இனியனை எனக்கு நல்லாவே தெரியும். இனியனோட பாஸ் சங்கரலிங்கமும் என்னோட சீனியர் லாயர் தேவாமிர்தமும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கேஸ் விஷயமா சங்கரலிங்கத்தை பார்க்க போறப்போ இனியன் எனக்கு பழக்கம். ஓ, இப்ப இனியன் என்ன இங்க வர சொல்லிட்டு அவர் வரவே இல்லை, நீங்க வந்திருக்கீங்க. இனியனுக்கு என்னாச்சு? கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனாள் சக்தி. ஹேய், பொறுமை பொறுமை. நான் இனியனுக்கு கால் பண்ணித்தரேன், நீங்களே பேசுங்க. ஓகே? சரி. போனை எடுத்து ஏதோ நம்பர் போட்டு பேசினான். ஹலோ இனியா, நீ சொன்ன மாதிரி ஸ்டேஷன் வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டேன். அவங்க நீங்க எங்கன்னு கேட்குறாங்க, நீயே பேசு என்றபடி போனை சக்தியிடம் கொடுத்தான். ஹலோ இனியா. கோபத்தில் வெடித்தது சக்தியின் குரல். எங்க போன? உனக்காக இங்கே வந்து நான் பைத்திய மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எங்க போன? சக்தி, சக்தி வாய மூடு. நான் சொல்றதை கேளு, அப்புறம் நீ என்ன வேணா முடிவெடுத்துக்கோ. என்ன இனியா, ஏதோ மாதிரி பேசுற? ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஆமா, கொஞ்சம் பிரச்சனை தான். என்னால் உன்கிட்ட ரொம்ப நேரம் பேச முடியாது. நான் இப்போ சொல்றத தெளிவாக கேளு. இங்க கேங்குக்கும் வேற ஒரு கேங்குக்கும் ரொம்ப நாளாக ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. நேற்று நைட்டு ஒரு ட்ராப் செட் பண்ணி என்ன அவனுங்க தூக்கிட்டானுங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியல. இங்கே எங்கள் ஆள் ஒருத்தன் இருக்கான். அவன் ஃபோனை வச்சு தான் இப்போ உன்கிட்ட பேசுகிறேன். என்னால் இப்போ வெளியே வர முடியாது. இந்த பிரச்சனை எல்லாம் முடிய ஒரு 10-15 நாள் ஆகும். இப்போ உன்னை பார்க்க வந்திருக்கிறவர் பேரு சக்தி. ரொம்ப நம்பிக்கையான ஆளு. நீ அவர் கூட கிளம்பு. என் பிளான் படி அவர் உன்னை உத்தரப்பிரதேசத்துக்கு கூட்டிட்டு போவாரு. நான் வர வரைக்கும் நீ அவர் பாதுகாப்புல இருக்கலாம். இங்க என் பிரச்சனை முடிஞ்ச உடனே நான் நேரா அங்க வந்துடுவேன். இதுக்கு நீ சம்மதிச்சா நம்ம சேர்ந்து வாழலாம். இல்லைனா இப்பவே ஒரு ஆட்டோ பிடிச்சு உன் வீட்டுக்கு போயிடு. ஆனா அதுக்கப்புறம் நமக்குள்ள எதுவுமே இல்லை. அதையும் மனசுல வச்சுக்கோ. முடிவு உன் கையில. போனை சிவன் கிட்ட கொடு என்றான். சக்தி எதுவும் பேசாமல் போனை சிவனிடம் கொடுத்தாள். ஹலோ இனியா. சிவா, நான் அவகிட்ட எல்லாம் பேசிட்டேன். இனி நீ பார்த்துக்கோ. அடிக்கடி இந்த நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம். அப்புறம் உன்னோட ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். பை. நோ ப்ராப்ளம் இனியா. போனை கட் செய்துவிட்டு சக்தியை பார்த்தான். அவள் அமர்ந்திருந்த தோரணையே அவள் சரியான மனநிலையில் இல்லை என உணர்த்தியது. சக்தி, சக்தி,
ஆ சொல்லுங்க. என்ன முடிவெடுத்திருக்கீங்க? அது ஒன்றும் அவசரம் இல்லை, நல்லா யோசிங்க. 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. உங்கள் முடிவு எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்க. அது என்ன 10 நிமிஷம்? அதுக்கு மேலே யோசிக்க கூடாதா? இனியின் மேல் இருந்த கோபத்தை சிவனிடம் காட்டினார் சக்தி. அப்படி இல்லைங்க, இங்கே இருந்து லக்னோ போகிற ட்ரெயினில் தான் இனியன் டிக்கெட் எடுத்திருக்கான். 7:40க்கு ட்ரெயின் ஆப்போசிட் பிளாட்ஃபார்மில் வரும். இப்போ டைம் 7:20. நீங்கள் 10 நிமிஷம் யோசிச்சு 7:30க்குள்ளே சொன்னீங்கன்னா ட்ரெயினை பிடிக்க டைம் கரெக்டாக இருக்கும். அதான் சொன்னேன். ஓ சரி என்றாள் சக்தி. சிவன் திரும்பி அமர்ந்து போனை நோண்டிக் கொண்டிருந்தான். மணி 7:30 நெருங்கியது. சக்தி மெதுவாக சிவனை அழைத்தாள். சார். சொல்லுங்க, என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? ஆப்போசிட் பிளாட்ஃபார்ம் போய் ட்ரெயின் ஏற போறீங்களா, இல்லை இப்படியே வெளியே போய் ஆட்டோ ஏறி வீட்டுக்கு போக போறீங்களா? சக்தி ஒருமுறை கண்களை முடித்திருந்தாள். ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, வாங்க போகலாம். ஓகே போகலாம் வாங்க. அப்புறம் உங்கள் ஷால் எடுத்து தலையை சுற்றி கட்டிக்கோங்க. கண்ணு மட்டும் தெரிஞ்சா போதும், அப்போதான் யாருக்கும் அடையாளம் தெரியாது. அதுக்கு தான் சொல்கிறேன். இவ்வளவு நேரம் தனக்கு கூட இது தோன்றவில்லையே என தலையில் எடுத்துக்கொண்டாள் சக்தி. ஒரு பேக் தான் வச்சுருக்கீங்களா? ஆமாம், இது ஒரு பேக் தான். ஓகே வாங்க. எதிர் பிளாட்பாரத்தை அடைந்தனர். வட மாநிலத்தவர் நிறைய பேர் அந்த ரயிலுக்காக காத்து கொண்டிருந்தனர். கூட்டம் கூட்டமாக நிறைய பேர் இருந்தனர். அதையெல்லாம் கண்களில் ஒருவித பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் சக்தி. அதை கவனித்த சிவன், ஏங்க பயப்படாதீங்க, நமக்கு கன்ஃபார்ம் பண்ண டிக்கெட் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்க. ஓகே, இங்கே வெயிட் பண்ணுங்க, ஃபுட் ஏதாவது வாங்கிட்டு வரேன். இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம். ஹலோ, உங்களை உயிரோட இனியன் கிட்ட ஒப்படைக்கிறதா வாக்கு கொடுத்துருக்கேன். இப்படி சாப்பிடாம இருந்தா என்ன ஆகுறது? வெயிட் பண்ணுங்க, வரேன். சரிங்க. அங்கிருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்த சக்திக்கு மனம் கனத்து போயிருந்தது. மனம் முழுக்க இப்போது செய்து கொண்டிருக்கும் காரியம் சரியா என தோன்றிக் கொண்டே இருந்தது. நீ யாரை நம்பி வீட்டை விட்டு வந்தியோ அவனே உன்னை கூட்டிட்டு போக வரல. இதுக்கு மேலேயும் அந்த இனியன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா என்று கேள்வி கேட்டது மனசாட்சி. என்னதான் இனியன் வரலைனாலும் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில கூட என்னை பத்தி யோசிச்சு எனக்காக ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி அனுப்பி வச்சிருக்காரு. இதுல இருந்து இனியன் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாருன்னு புரியலையா? அதான் இனியனை நம்பி நான் கிளம்பிட்டேன். அவன் உயிருக்கு உத்தரவாதமே இல்ல. அவனை நம்பி உன் வாழ்க்கையை ஒப்படைக்க போறியா? மனசாட்சி கேட்க, நான் இப்போ இனியனை வேண்டான்னு முடிவு பண்ணி வீட்டுக்கு போனா அந்த அஜயை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ என் வாழ்க்கையே போயிருமே. போற வாழ்க்கை இனியன் கூடவே போகட்டும். அது எப்படியோ நான் எடுத்த முடிவுல இருந்து நான் பின் வாங்க போறதில்ல என மனசாட்சியுடன் பேசிக் கொண்டிருக்கும் போதே உணவுப் பொருட்கள் நிறைந்த கவர்களை தூக்கி கொண்டு வந்தான் சிவன். என்னங்க, ட்ரெயின் வந்து நிக்குது, நீங்க கவனிக்கவே இல்லையா? வாங்க ஏறலாம். சாரி, நான் கவனிக்கல, போகலாம். ஜன்னல் ஓரத்தில் எதிரெதிர் இருக்கையில் அமர்ந்தனர். சார், ட்ரெயின் இங்க எவ்வளவு நேரம் நிற்கும்? 10 minutes. ஓகே என்றபடி கண்களை மூடி சாய்ந்து அமர்ந்தாள் சக்தி. அப்போது, ஹேய் சக்தி, நீ இங்க என்ன பண்ற என்றபடி வந்து நின்றான் அஜய். அத்தியாயம் 4. ஹேய் சக்தி, இங்க என்ன பண்ற என்றபடி வந்து நின்றான் அஜய். தலையில் கட்டியிருந்த ஷாலை இப்போது வரை கலட்டவில்லை. அப்படி இருக்கும்போது எப்படி இவன் கண்டுபிடித்திருக்க முடியும் என யோசித்தாள் சக்தி. என்ன செய்வது என தெரியாமல் கண்கள் இருட்டிக் கொண்டு வந்தது. சிவன் சக்தி கண்களையே பார்த்து கொண்டிருந்தான். அவளும் சிவனைத்தான் பார்த்தாள். அஜய்க்கு தெரியாமல் மெதுவாக இடவளமாக தலையை அசைத்தாள். சிவன் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பது போல் கண்களை அழுத்தமாக மூடித்திருந்தான். பின் அஜயை பார்த்து, பிரதர், என்ன நேம் சொன்னீங்க? சக்தி. சாரி பிரதர், இவங்க சக்தி இல்லை என்றான் சிவன். ஐயோ பிரதர், இவங்க என் உட்பி சக்தி தான். இந்த பேக், ட்ரெஸ் எல்லாமே சக்தியோட தான். இந்த மாதிரி ட்ரெஸ், பேக் எல்லாம் உங்கள் சக்தி மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா? அவங்க வாங்கின ஷாப்பில் இவங்களும் வாங்கியிருப்பாங்க. நீங்கள் தப்பாக நினச்சிட்டு பேசுகிறீங்க. இவங்க நேம் ஆனந்தி, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு என ஒரே போடாக போட்டான் சிவன். அப்படியா? ஆனாலும் சார் ப்ளீஸ் கீழே இறங்குங்க, ட்ரெயின் மூவ் ஆகுது. சாரி பிரதர், சாரி சிஸ்டர், ஏதோ கன்ஃபியூஷன் எனக்கு. நான் கிளம்புறேன். அஜய் ரயிலை விட்டு இறங்கி இவர்கள் அமர்ந்திருந்த இருக்கையை பார்த்து கொண்டு நின்றான். அவனுக்கு இன்னும் சந்தேகம் தீரவில்லை என அவன் முகத்தை பார்த்த பொழுது தெரிந்தது. ட்ரெயின் வேகம் எடுத்து ஓட ஆரம்பித்த பின் தலையில் கட்டியிருந்த ஷாலை கலட்ட சொன்னான் சிவன். இப்ப சொல்லுங்க சக்தி, யார் அவரு? அவர் நேம் அஜய். அவர் கூட தான் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. போச்சுடா. என்னாச்சு சார்? சக்தி, என் கேஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டேஷனில் நம்மளை உங்கள் அப்பா பிடிச்சிருவாரு. ஐயோ சார், என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் சக்தி,
அஜய் இப்ப நேரா உங்க வீட்டுக்கு தான் போவாரு. அங்க உங்களை காணோன்னு சொன்ன உடனே இந்த ட்ரெயின்ல இருந்தது நீங்க தானே கன்ஃபார்ம் பண்ணுவாரு. அப்புறம் என்ன, நம்மளை ஈஸியா பிடிச்சிடுவாங்க. ஐயோ, இப்ப என்ன சார் பண்றது? யோசிப்போம். நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. இல்ல சார், வேண்டாம். சக்தி, நான் இப்ப சொல்றதை நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. ஒருவேளை இந்த ட்ரெயின்ல அஜய் உங்களை பார்க்காம இருந்திருந்தா நம்ம இதே ட்ரெயின்ல 2.5 நாள்ல லக்னோ போய் சேர்ந்திருப்போம். அங்க இருந்து டெராடூன் போய் அப்புறம் டெராடூன்ல இருந்து உத்தரப்பிரதேசம் போயிருப்போம். அதுக்கு எப்படியும் 4-5 நாள் ஆகியிருக்கும். ஆனா அஜய் உங்களை பார்த்ததுனால நாம இந்த ட்ரெயின்ல தொடர்ந்து டிராவல் பண்ண முடியாது. இப்போ ஓட ஆரம்பிக்கிற நம்ம எப்போ போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் நிப்போன்னு தெரியல. அதனால கிடைக்கிற இடத்துல கிடைக்கிற நேரத்துல சாப்பிடுங்க. அப்பதான் ஓடுறதுக்கு உடம்புல சக்தி இருக்கும். பேர்ல மட்டும் சக்தி இருந்தா பத்தாது. புரியுதா? புரியுது, நான் சாப்பிடுறேன். குட். இருவரும் வேகமாக சாப்பிட்டு முடித்தனர். சக்தி, உங்ககிட்ட வேற ட்ரெஸ் இருக்கா? இருக்கு சார். போய் மாத்திட்டு வாங்க. சரி. ட்ரெஸ் மாத்திக்கொண்டு வந்தபோது பாத்ரூம் வெளியிலேயே நின்றான் சிவன். சார், நீங்க இங்க என்ன பண்றீங்க? வெயிட் பண்ணுங்க, நானும் மாத்திட்டு வரேன். ஓ, ஓகே. சக்தி, ஒரு டவுட். சொல்லுங்க சார். நீங்க கையில வச்சிருக்கிற போனை டெய்லி யூஸ் பண்ற போனா? இல்ல சார், இது இனியன் வாங்கி கொடுத்தது. இந்த நம்பர் யாருக்கும் தெரியாது. இனியன் தான் இந்த போனை எடுத்துட்டு வர சொன்னாரு. நான் யூஸ் பண்ண போன் என் ரூம்ல தான் இருக்கு. ஓகே. ஃபோன் கொண்டு வந்திருந்தா அதை வச்சு ஈஸியாக ட்ராக் பண்ணிடுவாங்க. அதான் கேட்டேன். ட்ரெயின் ஸ்லோ ஆகுது, சிக்னலுக்காக ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சக்தி, ரெடியாக இருங்க, நாம் இறங்கணும். ஓகே சார். ட்ரெயின் நின்றதும் சிவன் முதலில் இறங்கிவிட்டான். பின் மெதுவாக சக்தி இறங்கினாள். உயரத்தில் இருந்து அப்படி இறங்குவது அவளுக்கு கடினமாகவே இருந்தது. 2 தண்டவாளங்களை கடந்து காலியாக நின்றிருந்த ஒரு ட்ரெயினில் போய் ஏறினர். ஓடி வந்து ஏறியதால் சக்திக்கு மூச்சு விடுவதே சிரமமாக இருந்தது. சக்தி, உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரெயின் கிளம்பிடுச்சு, இனி பயம் இல்லை. சரிங்க சார். நீங்கள் இங்கேயே இருங்க. அந்த ட்ரெயின் எங்கே போகுதுன்னு எப்போ எடுப்பாங்கன்னு நான் யார்கிட்டயாவது கேட்டுட்டு வரேன் என்று கூறிவிட்டு திரும்பினான். சக்தி சிவனின் கைகளை இறுக பிடித்து கொண்டாள். கண்களில் நீர் நிரம்பி இருந்தது. என்னாச்சு சக்தி? சார், என்னை விட்டுட்டு போகாதீங்க, பயமா இருக்கு சார். சரி சரி, போகல, அழுகாதீங்க, ரிலாக்ஸ் ப்ளீஸ். சிவன் அவள் அருகிலேயே அமர்ந்து விட்டான். சிறிது நேரத்தில் இயல்பு நிலைக்கு திரும்பினாள் சக்தி. ஏங்க? சொல்லுங்க சார். இவ்வளோ பயந்த பொண்ணா இருக்கீங்க. இனியன் மாதிரி ஒரு ஆளை எப்படி லவ் பண்ணீங்க? உங்க அப்பா போலீஸ், உங்க லவர் ரவுடி, நீங்க இப்படி பயந்த பொண்ணா இருக்கீங்களே. அப்பா போலீஸா இருந்தா நான் தைரியசாலியா இருக்கணுமா? நான் எப்பவுமே பயந்த ஸ்பாபம் தான். அப்புறம் இனியன் மேல எனக்கு எப்படி லவ் வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. ஆனா இனியனை ரொம்ப பிடிக்கும். இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே அந்த ட்ரெயின் மெதுவாக நகர ஆரம்பித்தது. சக்தி, ட்ரெயின் மூவ் ஆகுது. அப்போ ஏதாவது ஒரு ஸ்டேஷன் வரும். ஆமாங்க. விரைவாகவே ஒரு ரயில் நிலையத்திற்குள் சென்றது. சக்தி, இந்த ட்ரெயின் பெங்களூர் போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க பாருங்க. ஆமாங்க, எனக்கும் கேட்குது. பெங்களூர் போய் அங்கேருந்து அடுத்து எப்படி போகிறதுன்னு பிளான் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் நேரம் தூங்குங்க, நான் பெங்களூர் வந்த உடனே எழுப்புறேன். இல்லைங்க, பரவாயில்ல. சக்தி, நீங்கள் டயர்டாக இருக்கீங்க, பார்த்தாலே தெரியுது, தூங்குங்க. சரிங்க. 2 மணி நேரத்தில் அந்த ட்ரெயின் பெங்களூரை அடைந்தது. சக்தி, ஸ்டேஷன் வந்துருச்சு, இறங்கலாம். ஷாலை வச்சு முகத்தை மறைங்க. சிவனும் மாஸ்க் கேப் போட்டு முகத்தை மறைத்திருந்தான். ட்ரெயின் நின்றவுடன் முதலில் சிவன் இறங்கினான், பின் சக்தி இறங்கினாள். அங்கு அவள் இறங்கியவுடன் பார்த்த முதல் முகம் அவள் அப்பா வரதன் அவளின் கண்ணெதிரே நின்று கொண்டிருந்தார். அத்தியாயம் 5. பெங்களூர் ரயில் நிலையம் வந்தவுடன் சிவன் முதலில் இறங்கினான். அடுத்து சக்தி இறங்கிய போது 2 பெட்டிகள் தள்ளி அவள் அப்பா நிற்பதை பார்த்தாள். குனிந்து குனிந்து ஜன்னலில் தேடிக்கொண்டிருந்தார். அதை பார்த்த சக்திக்கு இதயமே நின்றுவிடும் போல் இருந்தது. முன்னால் நடந்து சென்ற சிவனின் சட்டையை பிடித்து இழுத்தாள். பின்னால் திரும்பியவன், என்னாச்சு சக்தி என்றான். அங்க எங்க அப்பா நிக்கிறாரு. எங்க சக்தி? அதோ ஒயிட் ஷர்ட் காக்கி பேண்ட் போட்டிருக்காருல, அவர்தான் என் அப்பா என்றாள். ஒருமுறை சிவனும் நிமிர்ந்து அவரை பார்த்தான். சக்தி, அப்படியே ட்ரெயின்ல ஏறு. சார். ஐயோ சக்தி, ஏறு ப்ளீஸ். சக்தியை தொடர்ந்து சிவனும் ஏறிக்கொண்டான். இப்ப என்ன சார் பண்றது? அப்பா எப்படி இங்கே வந்தார்? சக்தி, நான் நினைச்சதை விட உங்க அப்பா ரொம்ப ஸ்பீடா இருக்காரு. இப்ப பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, வா என கையை நீட்டினான். சக்தி ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை. சிவனின் கையை இறுக பிடித்தாள். ரயிலின் மறுகதவு வழியாக வெளியே குதித்து 3 தண்டவாளங்கள் தாண்டி பிளாட்ஃபார்மில் ஏற முடியாமல் ஏறி சரக்குகள் உள்ளே வரும் வழியாக வெளியே ஓடினர். சக்திக்கு மூச்சு இறைத்தது. இறுதியாக ஒரு குறுக்கு சந்தில் வந்து நின்றனர். அங்கிருந்து ஒரு கல்லின் மேல் சக்தி அமர்ந்து விட்டாள். சார்,
என்னால இதுக்கு மேல ஓட முடியாது, ப்ளீஸ். சக்தி, இனி ஓட வேண்டாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. சக்திக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. தண்ணீர் பாட்டிலை எடுத்து அவளிடம் கொடுத்துவிட்டு அவள் அருகிலேயே அமர்ந்து விட்டான் சிவன். அவனுக்கும் இன்னும் படபடப்பு குறையவில்லை. சிறிது நேரத்திற்கு பின் இருவரும் இயல்பு நிலைக்கு திரும்பினர். இப்போ என்ன சார் பண்றது? இருக்கும் நிலைமையை பார்த்தா ட்ரெயின்ல இதுக்கு மேல போக முடியாது போல இருக்கே. ஆமா சக்தி, ட்ரெயின்ல மட்டும் இல்ல, பஸ் ஃப்ளைட் எதுலேயுமே போக முடியாது. எல்லா செக் போஸ்ட்லயும் உங்க அப்பாவோட ஆட்கள் இருக்காங்க. உங்களை ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. இப்படி அழிவது வேதனையாக இருந்தாலும் ஒருபுறம் சிவனை பார்க்க பாவமாக இருந்தது சக்திக்கு. தங்கள் காதலுக்காக இவன் இவ்வளவு கஷ்டப்படுகிறானே என தோன்றியது. சார். சொல்லு சக்தி. சொல்ல போனா நானும் இனியனும் தான் இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்கணும். சம்பந்தமே இல்லாம எங்களால நீங்க சிரமத்தை அனுபவிக்கிறீங்க. அதை நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு என்றான். இங்க பாருங்க சக்தி, யாரோட கஷ்டம் பெருசுன்னு பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. உங்களை இனியன் கிட்ட பத்திரமா ஒப்படைக்கணும். அதுக்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் சார் இனியன் மேல உங்களுக்கு இவ்வளோ பாசம்? அது ஒன்றும் இல்லை சக்தி, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நான் உயிரா நினைக்கிறேன் என் அப்பாவோட உயிரை இனியன் தான் காப்பாத்தினா. அதற்கான நன்றி கடனா கூட இதை வச்சுக்கலாம். நீங்க இதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம் சக்தி. உங்களை கூட்டிட்டு போறதுல எனக்கு எந்த சிரமமும் இல்லை, புரியுதா? சரிங்க, இப்போ எப்படி போறது? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இனியன் கிட்ட வேணா பேசி பாருங்களேன். இல்ல, இனியனை அடிக்கடி கால் பண்ண வேணான்னு சொல்லியிருக்கான். இங்கே என் ஃப்ரெண்டு லோ டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்கான், அவன் கிட்ட பேசி பார்க்குறேன். சரிங்க. ஃபோனை எடுத்து அவன் நண்பன் தீபக்கை அழைத்தான் சிவன். ஹலோ சிவா, எப்படிடா இருக்க? பேசி ரொம்ப நாள் ஆச்சு. பெங்களூர் வந்தியா? இப்போ பெங்களூரில் தாண்டா இருக்கேன். டேய், எப்போ வந்தாலும் நேராக ஆஃபீஸ் தானே வருவேன். இப்போ என்ன புதுசாக ஃபோனெல்லாம் பண்ணுற? தீபக், எனக்கு ஒரு ஹெல்ப்டா. என்ன சிவா, சொல்லுடா. 15 நிமிடங்கள் செலவு செய்து அங்கு கிளம்பியது முதல் இப்போது வரை அனைத்தையும் தீபக்கிடம் சொன்னான் சிவா. தீபக், இங்கிருந்து எப்படியாச்சும் டேராட்டூன் போகணும்டா, நீ தான் ஹெல்ப் பண்ணணும். சிவா, இப்போ இங்கிருந்து டேராட்டூன் வரைக்கும் நேராக போகிற சர்வீஸ் நம்மக்கிட்ட இல்லை. இன்னும் 1 ஹவரில் ஆனந்தபூர் வரைக்கும் போகிற ட்ரக் ஒன்று கிளம்புது. ட்ரக்கில் பெருசாக ஆளுகளை எல்லாம் செக் பண்ண மாட்டாங்க. ஸோ சேஃப் தான். ஆனந்தபூர் போயிட்டு அங்கே இருந்து அடுத்து எப்படி போகிறதுன்னு நம்ம யோசிக்கலாம், சரியா? சரிடா மச்சான், இப்போதைக்கு இங்கிருந்து கிளம்புனா போதும். இங்கே ரொம்ப டேஞ்சர். புரியுது மாப்பிள்ள? சரி, நீ லொக்கேஷன் சென்ட் பண்ணு, நான் வரேன். சரிடா மச்சான். சரியாக 40 நிமிடங்களில் வந்து சேர்ந்தான் தீபக். நண்பனை பார்த்தவுடன் ஓடி சென்று கட்டி கொண்டான் சிவன். டேய், சரிடா, டைம் கம்மியா இருக்கு, வாங்க போகலாம். ஹாய் சிஸ்டர், வாங்க போகலாம். சரிங்கண்ணா. பெங்களூர் டிராஃபிக்கில் நீந்தி ஒரு வழியாக ட்ரக் இருக்கும் இடத்தை வந்தடைந்தனர். தீபக் ட்ரக் டிரைவரிடம் பேசினான். சிவா, டிரைவர் கிட்ட டீட்டெயிலாம் சொல்லிட்டேன். அனந்தபூர் இருந்து அடுத்து பெரிய ஊரு கர்னூல், அங்கே போகிற ட்ரக்கில் உங்களை ஏற்றி விட்டுருவாரு. அங்கே இருந்து அடுத்து பஸ்ஸில் மாறி மாறி போகணும். இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் வேற வழி இல்லை நமக்கு. ஒரு பொண்ணை கூட்டிட்டு இந்த மாதிரி ட்ரக்கில் அலையிறதெல்லாம் கொஞ்சம் கூட சேஃப் இல்லை, பார்த்துக்கோ. ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன நேரமாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, புரியுதா? புரியுதுடா, தேங்க்ஸ் மச்சான். டே சிவா, எனக்கு ஒரு ஐடியா. நீ தான் நல்லா டிரைவ் பண்ணுவியே, பேசாமல் என் கார் எடுத்துகிட்டு கிளம்புடா. டேய் முட்டாள் தீபக், செக் போஸ்ட்டில் எப்படிடா கிராஸ் பண்ண முடியும்? அப்படி இருந்தா தான் நான் பஸ்லேயே போயிடுவேனடா. ஆமாம்ல. சரிடா, டிரைவர் ஏறிட்டாரு, போய் ஏறிக்கோங்க. சக்தி தீபக்கின் அருகில் வந்தால். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. பரவாயில்லம்மா, பயப்படாம போயிட்டு வாங்க, எல்லாம் சரியாயிடும். சரி அண்ணா. சிவன் முதலில் ஏறிக்கொண்டு சக்தி ஏறுவதற்காக கையை நீட்டினான். அவள் சிவனின் கைகளை பிடித்து ஏறும் பொழுது மனத்திற்குள் ஏதோ இனம் புரியாத உணர்வு தோன்றியதை எவ்வளவு முயன்றும் தடுக்க முடியவில்லை சிவனால். அத்தியாயம் 6. அனைவரும் ஏறியவுடன் ட்ரக் கிளம்பியது. சிவன் ட்ரக் டிரைவரிடம் மெதுவாக பேச்சு கொடுத்தான். அண்ணா. சொல்லுங்க தம்பி, இங்கேருந்து அனந்தபூர் போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 1.5 to 2 நாள் ஆகும் தம்பி. இப்போ மணி 4. நாளை மறுநாள் மதியம் 2 மணிக்கு போயிடலாம். நான் ஊருக்குள்ளே போகணும். உங்களை அவுட்டர்லேயே வேற ட்ரக்கு இல்லை பஸ்ஸில் ஏற்றி விட்டுருவேன் தம்பி. ஓ சரிண்ணா. ட்ரக்கு அடுத்து எப்போ நான் நிறுத்துவீங்க? நைட்டு ஒரு 9 மணிக்கு தம்பி. நடுவில் 2 செக் போஸ்ட் வரும், அங்கே நிறுத்துவோம். ஏன் தம்பி, ஏதாச்சும் வேணுமா, வாங்கணுமா? இல்லைண்ணா, தீபக் தேவையான எல்லாம் வாங்கி கொடுத்துட்டான். சரி தம்பி, பின்னாடி இருக்கிற சீட்டில் உட்காந்துக்கோங்க. சோர்வா இருந்தால் படுத்துக்கோங்க. செக் போஸ்ட் வந்தா எழுப்பி விடுறேன். சீட்டுக்கு அடியில் மறைஞ்சிக்கோங்க. நான் ஸ்க்ரீன் போட்டு விடுறேன். கூட்ஸ் தான் செக் பண்ணுவாங்க, அதனால பயம் இல்லை. சரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். ஆட என்ன தம்பி, ஓனர் அவ்வளோ தூரம் சொல்லி அனுப்பிட்டு இருக்காரு, நீங்கள் தேங்க்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ரெஸ்ட் எடுத்துக்கோங்க தம்பி, செக் போஸ்ட் வந்தா சொல்கிறேன். சரிண்ணா. சாய்ந்து அமர்ந்து சக்தியை பார்த்தான். அவள் உட்கார்ந்தபடியே தூங்கிக் கொண்டிருந்தாள்.
சோர்வும் சோகமும் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. அழுத முகத்தில் கண்ணீர் கோடுகள் வரி வரியாக தெரிந்தது. உறங்கும்போது சிறு பிள்ளை போல் தெரிந்தாள். எதை வைத்து இனியனை நம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாள் என எவ்வளவு யோசித்து பார்த்தாலும் புரியவில்லை. பெண்களை பொறுத்தவரை இனியன் நல்லவன்தான். ஆனால் மற்ற விஷயங்கள் எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அந்த அளவிற்கு ஊர் முழுக்க வம்பு இழுத்து வைத்துள்ளான். குடும்ப வாழ்க்கைக்கு அவன் எந்த விதத்திலும் ஒத்து வர மாட்டான். எல்லாம் தெரிந்தும் சக்தியை இனியனிடம் சேர்ப்பதற்காக கூட்டி போவதன் காரணம் சக்திதான். இனியனை பற்றி என்ன சொன்னாலும் சக்தி நம்பும் நிலையில் இல்லை. அவனை முழுமையாக நம்புகிறாள். மனம் முழுக்க அலை அலையாய் எண்ணங்கள் வரிசை கட்டி வந்தன சிவனுக்கு. காலையில் ரயில் நிலையத்தில் சக்தியை முதல் முறையாக பார்த்த பொழுது தோன்றிய உணர்வு இப்பொழுது ஈர்ப்பாக மாறி வருகிறது. இது தப்பு, ஆபத்து என தெரிந்தும் மனம் அதைத்தான் விரும்புகிறது. இத்தனை வருடங்களில் எத்தனையோ பெண்களை கடந்து வந்த பொழுது ஏற்படாத உணர்வு சக்தியை இப்பொழுது பார்க்கும் பொழுது தோன்றுவது ஏன் என புரியவில்லை. எண்ணங்கள் மூளையை சூடேற்ற சாய்ந்தபடி உறங்கி போனான் சிவன். டேய், செக் போஸ்ட் வரப்போகுது. தம்பியையும் அந்த பொண்ணையும் மறைய சொல்லு. சரிண்ணே. சார் சார் சொல்லுங்க சார். செக் போஸ்ட் வரப்போகுது. அண்ணன் உங்க 2 பேரையும் மறைஞ்சிருக்க சொன்னாரு. சரிங்க. சக்தியை பார்த்த பொழுது இவன் மடியில் படுத்து நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். சிவன் தலையில் தட்டி கொண்டான். ஐயோ, இந்த பொண்ணு வேற என் நிலைமை புரியாம பண்ணுதே. சக்தி சக்தி. எவ்வளவு நாள் தூங்காத தூக்கமோ சேர்ந்து நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். தோளை பிடித்து உலுக்கிய பின்னே எழுந்தமர்ந்தாள். என்னாச்சு சார்? ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஒன்றும் இல்லை, செக் போஸ்ட் வருது, கீழே மறைஞ்சிக்க சொன்னாங்க. ஓ சரி சார், ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதான் தூங்கிட்டேன். சரி பரவாயில்ல, வா. சீட்டின் அடியில் மறைந்து கொண்டனர். நெருங்கி அமர்ந்திருந்த பொழுது சிவன் நெளிந்து கொண்டுதான் இருந்தான். 40 நிமிடங்களுக்கு பின் ட்ரக் செக் போஸ்டை தாண்டி விட்டது. பிறகுதான் நிம்மதியாக மூச்சுவிட முடிந்தது சிவனால். தம்பி, இனி பயம் இல்லை, செக் போஸ்ட் தாண்டியாச்சு. உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்னு சொன்னா அடுத்து வர தாபால வாங்கிக்கலாம். பொண்ணு கீழே இறங்க வேண்டாம், அது சேஃப் இல்லை. சிவன் சக்தியை பார்த்தான். சப்பாத்தி போதும் என்றால். சப்பாத்தி போதும் அண்ணா. சாப்பிட்டு முடித்த பின், தம்பி இனி காலையில் தான் ட்ரக்கை நிறுத்துவேன். ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க, நடுவில் நிறுத்திக்கலாம். சீட்டை விரிச்சு 2 பேரும் படுத்துக்கோங்க, காலையில் எழுப்பி விடுறேன். சரிண்ணா, நான் பார்த்துக்கிறேன். சரி தம்பி என சொல்லிவிட்டு ஸ்கிரீனை இழுத்து விட்டார். அந்த சீட்டை விரித்த பிறகு சிறு அறையை போல் இருந்தது அந்த இடம். நடுவில் பேக்கை வைத்துவிட்டு இருவரும் படுத்துவிட்டனர். சக்தியின் வீடு. மாலை 7 மணி. என்னங்க இது? பெங்களூர் வரைக்கும் போய் தேடியும் சக்தியை கண்டுபிடிக்க முடியலையே. நேரம் ஆக ஆக ரொம்ப பயமா இருக்குங்க. அழுகையில் வெடித்தார் அமிர்தா. பொறுமையா இரு அமிர்தா. அஜய் சொன்ன அந்த ட்ரெயின் போற எல்லா ஸ்டேஷன்லயும் தேடிட்டு தான் இருக்காங்க. அது போக ரோடு வழியாவும் தேடிட்டு தான் இருக்காங்க. ஏதாவது தகவல் வரும். இல்லை மாமா, எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் அஜய் இப்படி சொல்ற? ஆமா மாமா, இது சக்தி உடனே எடுத்த முடிவு மாதிரி தெரியல. பக்காவா பிளான் பண்ணி தான் கிளம்பியிருக்கா. அவ போனை வேணும்னே வீட்டில் வச்சுட்டு போயிருக்கா. எவ்வளவு நோண்டியும் அந்த போன்ல இருந்து சந்தேகப்படும்படியா எந்த ஒரு விஷயமும் கண்டுபிடிக்க முடியல. அது போக அவ காணாம போய் 12 மணி நேரம் ஆச்சு. நாம இருக்கிற எல்லா வகையிலையும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா இப்ப வரைக்கும் ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு சக்திக்கு இந்த அளவு விவரம் பத்தாது. ஆனா உங்க சோக்கால் மாப்பிள்ள ரொம்ப கிளவரான ஆள் போல என்ற அஜய் குரலில் வன்மம் தேய்ந்திருந்தது. என்ன அஜய், மாப்பிள்ள அது இதுன்னு பேசிட்டு இருக்க? ஆமா அத்தை, அவன் தான் தெளிவா சொன்னானே, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இவன்னு. அப்போ மாப்பிள்ள தானே? ஏன் அத்தை, நான் தெரியாம தான் கேட்குறேன். என்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமானு சக்தி கிட்ட கேட்டப்ப ஆமாடு தானே சொன்னான். ஏன் அப்பவே இந்த காதல் விவகாரத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல? என்னையே இப்படி அவமானப்படுத்தணும்? இதுல இருந்து என்ன தெரியுது? உங்ககிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு ஒருத்தனை அவ விரும்பியிருக்கான்னு அர்த்தம். அஜய் பேச பேச அமிர்தாவிற்கும் வரதனுக்கும் வேதனை அதிகமாகிக் கொண்டே போனது. அப்பொழுது வீட்டிற்குள் அடித்து பிடித்து கொண்டு வந்தனர் அஜயின் அம்மா, அப்பா, அக்காக்கள் அனைவரும். என்னடா வரதா, சக்தி யார் கூடவோ ஓடி போயிட்டாலாமே? அஜய் ஃபோன் பண்ணி சொல்றான். என்னடா நடக்குது? இந்த கல்யாணத்துக்காக என் 2 மகளும் குடும்பத்தோட ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்காங்க. என் மாப்பிள்ளைகளுக்கு நான் என்னடா பதில் சொல்றது? சொல்லுடா வரதா. வாத்தியார் மகன் மக்கு, போலீஸ் மகன் திருடன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஓ மக ஓடுகாலியா இருக்கா. அவளை ஊர்மையை விட்டுட்டு நீ எந்த திருடனை பிடிக்க போயிருந்த? வார்த்தையை விடாதீங்க, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். எப்படி? பொண்ணு இல்லாம கல்யாணத்துக்கு இன்னும் 6 நாள் தான் இருக்கு. கல்யாணம் மட்டும் நடக்கல, மான மரியாதையோட யாரும் தலை நிமிர்ந்து வெளியே நடக்க முடியாது, தெரியும்ல?
அக்கா, என் பொண்ணை கண்டுபிடிச்சு இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியது ஏன் பொறுப்பு. அந்த கல்யாணத்துல தான் என் உயிர் இருக்கு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப எல்லாரும் கிளம்புங்க என கோபமாக சொல்லிவிட்டு போனார் வரதன். கல்யாணத்திற்குள் சக்தி கிடைப்பாளா? அத்தியாயம் 7. வரதன் அப்படி சொல்லிவிட்டு போகவும் அஜயின் உறவினர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பின், அம்மா, மாமா தான் அப்படி சொல்லிட்டு போறாருனா நீயும் அறிவில்லாம மண்டையாட்டிட்டு இருக்க. இவன் கூடவோ ஓடி போனவளை எப்படிமா நம்ம வீட்டு மருமகளா ஆக்க முடியும் என்று கேட்டாள் அஜயின் மூத்த அக்கா பிரவீனா. ஆமா, அக்கா பேசுறது கரெக்ட் தானே. இந்த ஒரு வாரத்துல அவளுக்கு கல்யாணம் ஆகலாம், என்ன வேணா நடக்கலாம். அப்புறம் எப்படி நம்ம தம்பிக்கு கல்யாணம் பண்ண முடியும்? இந்த கல்யாணம் நடக்காது. இதோட இந்த வீட்டு உறவை முடிச்சுக்கோ. அஜய் நல்லா படிச்சிருக்கான், லண்டன்ல வேலை பார்க்கறான். அவனுக்கு என்ன பொண்ணா கிடைக்காது என்றாள் இரண்டாவது அக்கா வருணி. முதல்ல 2 பேரும் பேசுறத நிறுத்துங்க. விட்டா பேசிட்டே போறீங்க. ஃபர்ஸ்ட் காணாம போன சக்தி கிடைக்கட்டும். அவ என்ன நிலைமையில இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் கல்யாணத்தை பத்தி முடிவு பண்ணலாம். என் கல்யாண விஷயத்த நாளைக்கு பார்த்துக்கிறேன். நீங்க யாரும் இதுல தலையிட வேண்டாம். தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்புங்க என்ற அஜயின் பேச்சில் அனைவரும் ஆடி போய்விட்டனர். மேலே இருந்து அனைத்தையும் வரதனும் கேட்டுக்கொண்டிருந்தார். அனைவரும் கிளம்பிய பின் வீடு நிசப்தமாக இருந்தது. அஜய் அமிர்தாவின் அருகில் வந்தான். அத்தை, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சக்தி எந்த மாதிரி திரும்பி வந்தாலும் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி அஜய் என அமிர்தா அஜயின் கைகளை பிடித்துக்கொண்டு அழுதார். அஜயின் மனதிற்குள் வன்மம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. சக்தி, உன்னை கல்யாணம் பண்ணி லண்டன் கூட்டிட்டு போய் நான் பண்ற கொடுமையில நீ என்ன ஆக போறேன்னு மட்டும் பாரு என மனதிற்குள் கருவி கொண்டிருந்தான். இங்கோ ட்ரக் சீரான வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. நல்ல தூக்கத்திலிருந்து சிவன் ஏதோ கனவு வரவே பயந்து போய் கண் விழித்தான். மணியை பார்த்த பொழுது 3 என காட்டியது. சக்தி நல்ல உறக்கத்தில் இருந்தால் எழுந்து அமர்ந்து ஸ்கிரீனை விளக்கினான். என்ன தம்பி, தூக்கம் வரலையா என்ற டிரைவர். இல்ல, ஏதோ கனவு, அதான் சரியா தூக்கம் வரல. சார், உங்களுக்கு ட்ரக்ல எல்லாம் தூங்கி பழக்கம் இருக்காது, அதான். ஆனா அந்த அக்கா நல்லா தூங்குறாங்களே என்றான் கிளீனர். அப்படியே பொதுவாக மூவரும் பேசிக்கொண்டிருந்தனர். சிறிது நேரம் கழித்து டிரைவர் கத்தினார். தம்பி, சீக்கிரம் அந்த பொண்ணை எழுப்பி விடுங்க. ஏன்னா என்னாச்சு தம்பி? டெம்பரவரி செக் போஸ்ட் போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. நீங்க சீக்கிரம் மறைஞ்சுக்கோங்க. சரி அண்ணா. அவசரமாக சக்தியை எழுப்பி கீழே மறைந்து கொண்டனர். கிட்டத்தட்ட 30 நிமிடங்களுக்கு பின் ட்ரக் நகர ஆரம்பித்தது. சிறிது நேரம் கழித்து சர்வீஸ் சாலையில் வண்டியை நிறுத்தினார் டிரைவர். ஸ்கிரீனை விளக்கி பார்த்தான் சிவன். என்னாச்சண்ணா, எதுக்கு இங்க செக் போஸ்ட்? தம்பி, இந்த பொண்ணு யாரு? எங்க இருந்து கூட்டி வந்தீங்க? என்னண்ணா திடீர்னு இப்படி கேக்குறீங்க? தீபக் சொல்லலையா? ஓனர் சொன்னார் தம்பி, ஆனா இந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் பத்தி ஒன்னும் சொல்லலையே. பேக்ரவுண்டா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியலையே. தம்பி, இப்ப நம்மளை தாண்டி வந்த செக் போஸ்ட்ல இந்த பொண்ணு போட்டோவை வச்சுதான் தேடிட்டு இருக்காங்க. என் சர்வீஸ்ல சவுத்துல காணாம போன பொண்ணு நார்த்ல செக் போஸ்ட் போட்டு தேடுறதெல்லாம் முத தடவை பாக்குறேன். பேக்ரவுண்ட்ல பெரிய அளவுல இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பண்ண முடியும், அதான் கேட்டேன். ஏமா, உங்க அப்பா பேர் என்ன? அவர் என்ன பண்றாரு என்று சக்தியை பார்த்து கேட்டார். அது அண்ணா. சொல்லுமா. டிஜிபி வரதன். ஓ, டிஜிபி வரதன் சார் உங்களுக்கு உறவா? அதனால தான் இங்கே வரைக்கும் தேடுறாங்களா? இல்ல அண்ணா, அவர்தான் என் அப்பா. சக்தி கூறிய பதிலை கேட்டு திகைத்து போய்விட்டார் டிரைவர். சிறிது நேர அமைதிக்கு பின், தம்பி சொல்லுங்கண்ணா, நான் உங்களை அனந்தபூரில் விட்டா கண்டிப்பா போலீஸ் உங்களை பிடிச்சிருவாங்க. ஏன்னா அப்படி சொல்றீங்க? ஆமா தம்பி, நார்த் சைடு போற எல்லா ஹைவேஸ்லயும் செக் போஸ்ட் போட்டு செக் பண்றாங்களாம். இங்க ஒட்டியிருக்காங்க பாருங்க இந்த ஸ்டிக்கர். இது இருக்கிற வண்டியை செக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த பொண்ணை இந்த வண்டியில செக் பண்ணியாச்சுன்னு தான் இந்த ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காங்க. ஓ, இப்போ என்ன பண்றது? இப்போ மணி 4, 6 மணி போல தீபக் சார் கிட்ட பேசிட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணலாம். சார் பெர்மிஷன் கொடுத்தா நானே உங்களை ஊபி வரைக்கும் கூட்டிட்டு போய் விடுறேன், அதான் சேஃப். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. தீபக் கண்டிப்பா சரின்னு தான் சொல்லுவான். சரி தம்பி, நீங்க படுத்துக்கோங்க, காலையில பேசிக்கலாம். இங்கு சக்தியின் வீடு காலை 7 மணி. ஏங்க, உங்களை பார்க்க இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. வெயிட் பண்ண சொல்லு, வரேன். சில வினாடிகளுக்கு பின், வாங்க கதிரேசன். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். என்ன இவ்வளோ சீக்கிரம் நேரில் பார்க்க வந்திருக்கீங்க? சாரி சார், உங்கள் சூழ்நிலை தெரியும், ஆனாலும் இது ரொம்ப முக்கியமான விஷயம், அதான் நேர்லேயே பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அதை விடுங்க, அது என் பர்சனல் மேட்டர். நீங்கள் வந்த விஷயத்த சொல்லுங்க. சார், நம்ம ரொம்ப நாளாக ஸ்கெட்ச் போட்ட எலி இப்போ நம்ம வலையில் மாட்டிருக்கு. இன்னும் 4 நாளில் நம்ம கைக்கு கிடைச்சிரும். இது ரொம்ப நல்ல விஷயம் ஆச்சே கதிரேசன்.
ஆமாம் சார், அந்த எலியை என்ன பண்ணலான்னு கேட்கத்தான் வந்தேன். என்ன கதிரேசன், பொரியல எலி மாட்டினா போட்டு தள்ள வேண்டியதானே, இதில் யோசிக்க என்ன இருக்கு? அப்போ இன்னும் 4 நாளில் இனியன் கதையை முடிச்சிடலாமா சார்? ஆமாம் கதிரேசன், முடிச்சிருங்க. அத்தியாயம் 8. ட்ரக் அனந்தபூர் நோக்கி போய்க் கொண்டிருந்தது. பொழுது விடிந்து மணி 11 தாண்டி இருந்தது. இதுவரை 5 முறைக்கு மேல் முயற்சித்தும் தீபக் போனை எடுக்கவில்லை. தம்பி, நம்ம அனந்தபூர் போறதுக்குள்ள தீபக் சார் போனை பார்த்துட்டு நமக்கு ஃபோன் பண்ணிடுவார், கவலைப்படாம இருங்க. சரிங்கண்ணா, ஆனா ஏன் இத்தனை தடவை கால் பண்ணியும் அவன் எடுக்கல? அதான் யோசனையா இருக்கு. தம்பி, சார் உங்க ஃப்ரெண்டு தானே, உங்களுக்கு தெரியாதா? சில நாள்ல அவர் எந்திரிக்கவே 12 மணிக்கு மேல ஆகும். நம்ம நம்பர் பார்த்துட்டு அவரே கால் பண்ணுவார், நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சரி அண்ணா. டிரைவர் சொன்னது போலவே 1 மணி நேரம் கழித்து தீபக்கிடமிருந்து ஃபோன் வந்தது. ஹலோ தீபக், என்னடா பண்ற? ஏன்டா ஃபோன் எடுக்கல? ஹேய் சிவா, என்ன மச்சான் டென்ஷனா பேசுற? ஏதாச்சும் ப்ராப்ளமா? நான் தூங்கிட்டேன்டா, இப்பதான் ஃபோனை பார்த்தேன். நேற்று ஒரு ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு லேட்டாக தான் வந்தேன். சரி, என்ன ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஏன் இவ்வளோ டைம் கால் பண்ணியிருக்க? ஆமாம் தீபக், ப்ராப்ளம் தான். எனக்கு கூறிவிட்டு நடந்த சம்பவங்களையும் டிரைவர் ஊபி வரை வந்து விடுவதாக சொன்னதையும் சொன்னான். ஓ, அந்த அளவுக்கு தேடுறாங்களா? சரி மச்சான், நீ ஃபோனை டிரைவர் கிட்ட கொடு. ஃபோன் ஸ்பீக்கரில் தாண்டா இருக்கு, அப்படியே பேசு. ஓகே. ஹலோ சார், சொல்லுங்கள் சார். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கள ஊபியில் ட்ராப் பண்ணிடுங்க. ஆனால் அனந்தபூர் போயிட்டு போக வேண்டாம். அவங்கள ட்ராப் பண்ணிட்டு வரும்போது அனந்தபூரில் கூட்ஸ் டெலிவரி பண்ணிட்டு வாங்க. ஏன்னா கூட்ஸ் இல்லாமல் வெறும் ட்ரக்கு ஊபி வரைக்கும் போனால் டவுட் வரும். ஓகே சார், முடிஞ்ச அளவு சீக்கிரமாக போங்க. தேவையில்லாமல் எங்கேயும் ஸ்டாப் பண்ண வேண்டாம். ஒரு 2 நாளைக்குள்ள ஊபி ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். டே சிவா, சொல்லு தீபக். பார்த்து போடா. கேஷ் வேணும்னா கால் பண்ண, போட்டு விடுறேன். தேங்க்ஸ் மச்சான். டேய், நமக்குள்ளே எதுக்குடா தேங்க்ஸ் எல்லாம்? அந்த பொண்ணை அங்கே விட்டுட்டு பத்திரமா ஊர் வந்து சேரு, அப்புறமா பேசிக்கலாம். ஓகேடா, பாய். தம்பி, ஓனரே சொல்லிட்டாரு, இனி கவலை இல்லை. முடிஞ்ச அளவு சீக்கிரமா உங்களை ஊப்பியில் விட்டுறேன். சரி அண்ணா, தேங்க்ஸ். இரவு 10 மணிக்கு மேல் ட்ரக்கை ஒரு இடத்தில் நிறுத்தினார் டிரைவர். என்ன அண்ணா, ஏன் நிறுத்திட்டீங்க? தொடர்ந்து ஓட்ட முடியாது தம்பி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வண்டி எடுக்கலான்னு நிறுத்தினேன். ஓ, ஓகே அண்ணா. அப்புறம் ஒரு ஹெல்ப் சொல்லுங்க தம்பி. ஊபியில் எங்களை இறக்கி விட்டுட்டு நீங்கள் உடனே கிளம்பிடுவீங்களா? இல்லை தம்பி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு தான் கிளம்புவோம். ஏன் தம்பி கேட்குறீங்க? இல்லை, நான் இவங்களை அங்கே விட்டுட்டு நான் உங்கள் கூடவே ரிட்டர்ன் வரலான்னு தான் கேட்டேன். தாராளமாக வாங்க தம்பி என்று அவர் சொன்ன நிமிடத்தில் சக்தி சிவனின் கையை பிடித்திருந்தாள். கண்கள் இரண்டும் கலங்கி எப்போது வேண்டுமானாலும் கொட்டத் தொடங்குவேன் என்று இருந்தது. என்ன சக்தி, ஏன் அலறீங்க? என்னாச்சு? இனியன் வர வரைக்கும் நீங்க அங்க இருக்க மாட்டீங்களா? எனக்கு அங்க யாரையும் தெரியாது, எனக்கு பயமா இருக்கும்ல. ஐயோ சக்தி, இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? இனியன் அவன் சொந்தக்காரங்க வீட்டு அட்ரஸ் தான் கொடுத்துருக்கான். அங்க எந்த பயமும் இருக்காது உங்களுக்கு, சரியா? இல்ல சார், ப்ளீஸ் இனியன் வர வரைக்கும் என் கூடவே இருங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சிவன் அமைதியாக இருந்தான். சக்தியுடன் இன்னும் சில நாட்கள் இருந்தால் அவன் மனதை அவனால் தடுக்க முடியாது. ஏற்கனவே சக்தியின் மேல் எழும் காதல் உணர்வுகளை அடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தான். தம்பி, எனக்கு என்னமோ அந்த பொண்ணு சொல்றதான் சரின்னு தோணுது. ஊர் பேர் தெரியாத இடத்துல அந்த பொண்ணை தனியா விடுறது எனக்கு சரியா படல. நான் எனக்கு தெரிஞ்ச டிரைவர் நம்பர் தரேன். அவர் ஊபி தான், அடிக்கடி சவுத்துக்கு வருவார். நீங்க அவர் கூட வரலாம். இந்த பொண்ணை அந்த இனியன் தம்பி கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க கிளம்புங்க. சிவன் சிறிது நேரம் யோசனைக்கு பின் சரி என்றான். பின் டிரைவர் சக்தியிடம், ஏமா நான் உனக்கு கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காத. இல்லை சொல்லுங்கண்ணா. இவ்வளோ பயப்படுற நீ எப்படிம்மா காதலிச்ச? காதலிக்கிறதோ இல்லை அவங்கள கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு போகிறதையோ நான் தப்புன்னு சொல்லலை. அது அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்தது. ஆனால் உன்னை கூட்டிகிட்டு போக கூட வர முடியாத ஒருத்தரை நம்பி நீ எப்படிம்மா வீட்டை விட்டு வந்த? எனக்கு உன் வயசில் ஒரு பொண்ணு இருக்குமா, அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆளை நம்பி நீ வீட்டை விட்டு வந்தது பெரிய தப்பு. எப்படியோ நல்லா இருந்தா சரி. சக்திக்கு டிரைவர் பேசியதில் இருந்த உண்மை புரிந்தது. அவளால் திரும்பி எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. மனதிற்குள் சிறியதாக இருந்த பயம் இப்பொழுது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. இனியனை நம்பி வந்தது தவறோ என்று இப்பொழுது யோசித்துக் கொண்டு இருந்தாள். சரி தம்பி, நீங்க படுத்துக்கோங்க, நானும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ட்ரக் எடுக்கிறேன். சரிண்ணா. ஒரு வழியாக 2 நாட்களுக்கு பிறகு ட்ரக் உத்தரப்பிரதேசத்தை வந்தடைந்தது. இனியன் கொடுத்த விலாசத்தை வைத்து அங்கு சென்றனர் சக்தியும் சிவனும். சிவனின் மனதிற்குள் அங்கு ஏதோ தவறாக இருப்பதாக தோன்றிக் கொண்டே இருந்தது. இனியனின் உறவினர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் இவர்களுக்கு ஒரு அறையை கொடுத்து
இனியன் வரும் வரை அங்கு தங்கிக் கொள்ள சொன்னார்கள். சக்தியை அறையில் ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு வெளியே வந்தான் சிவன். அப்போது இனியனிடம் இருந்து சிவனுக்கு கால் வந்தது. போனில் இனியன் கூறியதை கேட்ட சிவன் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்று கொண்டிருந்தான். அப்படி இனியன் என்ன சொல்லியிருப்பான்? சிவனால் திரும்ப சக்தியை பார்க்க முடியுமா? அத்தியாயம் 9. சிவனுக்கு இனியன் பேசியது காதில் திரும்ப திரும்ப ஒலித்துக் கொண்டிருந்தது. எப்படி இந்த பிரச்சனையில் இருந்து சக்தியை காப்பாற்றப் போகிறோம் என யோசனையாக இருந்தது. ஒரு பக்கம் சக்தி மேல் கோபமாக வந்தது. இந்த சிறுபிள்ளைத்தனமான காதல் எவ்வளவு பெரிய ஆபத்தில் கொண்டு வந்து விட்டுள்ளது. சரி, இனி யோசித்து பயனில்லை. உடனடியாக செயலில் இறங்க வேண்டும். முதலில் ட்ரக் டிரைவருக்கு அழைத்தான். ஹலோ, சொல்லுங்க தம்பி. அண்ணா, இப்ப எங்க இருக்கீங்க? என்ன தம்பி பதட்டமா பேசுறீங்க, என்னாச்சு? இனியனுடன் நடந்த உரையாடலை சுருக்கமாக டிரைவரிடம் சொன்னான் சிவன். அட பாவி, இப்படி கூட மனுஷங்க இருப்பாங்களா? இப்ப என்ன பண்றது தம்பி? அது ரொம்ப நல்ல பொண்ணு, நாம எப்படியாச்சும் காப்பாத்தணும். ஆமா அண்ணா, அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க தம்பி, என்ன பண்ணணும்? இப்ப கரெக்டா எங்க இருக்கீங்க அண்ணா? தம்பி, உங்களை இறக்கி விட்ட இடத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பெட்ரோல் பங்க்ல இருக்கோம் தம்பி. சரி, இப்போ இருந்து கரெக்டா 1/2 மணி நேரம் கழிச்சு எங்களை இறக்கி விட்ட இடத்துக்கு வந்துருங்க. நாங்க எந்த பக்கத்துல இருந்து எப்படி வருவோம்னு சொல்ல முடியாது. நாங்க வர கொஞ்ச நேரம் ஆனாலும் எங்களுக்காக வெயிட் பண்ணுங்க. ட்ரக்கா ஆன்லயே வச்சிருங்க. நாங்க வந்து ஏறின உடனே எடுத்துடணும். தம்பி, நல்லாவே புரியுது. நீங்க சொன்ன மாதிரி நாங்க கரெக்டா வந்துடுறோம். நீங்க பத்திரமா அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க. ஏதாவது பிரச்சனைனா ஃபோன் பண்ணுங்க, நாங்க வரோம். சரி அண்ணா. ஆனா நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நாங்க வரலன்னா நீங்க தீபக்கு தகவல் சொல்லிடுங்க. சரி தம்பி, அப்படியே பண்றேன். சரி, அப்ப நான் வச்சிருந்தேன் அண்ணா. சரி தம்பி. போனை கட் செய்துவிட்டு சக்தி இருக்கும் இடத்தை நோக்கி சென்றான் சிவன். காலையில் உள்ளே வரும்போது இருந்த வீட்டின் அமைப்பு சுத்தமாக மாறியிருந்தது. சிவனை உள்ளே நுழைய விடாமல் இருவர் தடுத்தனர். எங்க போறீங்க? உங்ககிட்ட இனியன் எதுவும் சொல்லலையா? இனியன் சொல்லிட்டான், நான் என்னோட பேக்கை எடுத்துட்டு கிளம்பிடுவேன். ஓகே, அந்த பொண்ணுகிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, புரியுதா? 2 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள போயிட்டு வாங்க. அந்த பொண்ணை கூட்டிட்டு போக பார்ட்டி வந்துட்டே இருக்கு. ஓகே ஓகே, நான் வந்துடுறேன். அவர்களிடம் சொல்லிவிட்டு வேக வேகமாக படி ஏறி மேலே போனான் சிவன். எங்க போயிருந்தீங்க சார்? ரொம்ப நேரமா ஆளையே காணோம். சக்தி, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. நம்ம உடனே இங்கிருந்து கிளம்பணும். இனியன் வேற இடத்துக்கு வர சொன்னாரா? சக்தி, இப்போ அதையெல்லாம் பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. நம்மளை இறக்கி விட்ட இடத்துல இப்போ ட்ரக் நிக்குது. நம்ம உடனே அங்க போகணும். ஆனா வாசல் வழியா போக முடியாது. வாசல் வழியா இல்லைனா வேற எப்படி போக முடியும் சார்? சொல்றேன். இருவரின் பேக்குகளையும் எடுத்துக்கொண்டு சிவன் முன்னும் பின்னுமாக மாட்டிக்கொண்டான். சட்டைக்குள் மறைத்து வைத்திருந்த கொக்கிகள் இணைக்கப்பட்ட ரோப் கயிறை எடுத்தான். இத எப்ப சார் வாங்குனீங்க? வர வழியில வாங்கிட்டு வந்தேன். சரி வா, பேச இப்போ நேரம் இல்ல. பால்கனி கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார்கள். முதல் மாடி என்பதால் மேலே இருந்து பார்க்கையில் உயரம் குறைவாகவே இருந்தது. கயிற்றை கட்டிக்கொண்டு எப்படி இறங்குவது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வெளியில் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. சக்தி, கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நமக்கு நேரம் இல்ல, நீ முதல்ல இறங்கு. சார். என்ன சக்தி, பயமா இருக்கா? இல்ல சார், நான் NCC ஸ்டூடெண்ட், எனக்கு இதெல்லாம் பழக்கம் தான். ஆனா நீங்க வந்துருவீங்களா? நான் வந்துருவேன், உன்னை எப்படியும் விட மாட்டேன் என்று கூறிவிட்டு சக்தியின் நெற்றியில் ஒற்றை முத்தத்தை வைத்தான் சிவன். சக்தி அதிர்ந்து போய் நின்றாள். கதவு வேகமாக தட்டப்படும் சத்தம் கேட்டது. சக்தி, சீக்கிரம் இறங்கு என்றான். அவள் ஒரே தாவலில் கீழே இறங்கிவிட்டு ரோப்பை தூக்கி சிவனிடம் போட்டாள். அவனும் வேகமாக இடுப்பில் கட்டிக்கொண்டு இறங்கினான். அதற்குள் கதவை உடைத்து உள்ளே வந்தவர்கள் சிவன் பால்கனி வழியாக கீழே இறங்குவதை பார்த்து விட்டனர். டேய், அவன் பால்கனி வழியா தப்பிச்சு ஓடுறான், அந்த பொண்ணையும் காணோம், சீக்கிரமா கேட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு வேகமாக கீழே ஓடி வந்தனர். அதற்குள் சிவனும் சக்தியும் வீட்டின் பின்பக்கமாக ஓடி காம்பவுண்ட் சுவரை எட்டி குதித்து வெளியே ஓடினர். இவர்கள் இருந்த வீட்டிலிருந்து மெயின் ரோடு போக 500 மீட்டர் போக வேண்டும். முடிந்த அளவு வேகமாக ஓடினர். பின்னால் ஆட்கள் துரத்தி வருவது தெரிந்தது. வழியில் இடைப்பட்ட ஒரு குறுக்கு சந்தில் நுழைந்து பூட்டியிருந்த வீட்டின் மறைவில் ஒளிந்து கொண்டனர். இருவருக்குமே மூச்சிரித்தது. சார், இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. இவங்க ஏன் நம்மள இப்படி துரத்துறாங்க? சக்தி, முதல்ல இங்கிருந்து நாம தப்பிக்கணும். உனக்கு எல்லா விஷயமும் நான் அப்புறம் சொல்றேன். அதற்கு இடையில் டிரைவர் போன் அடித்தார். ஹலோ அண்ணா, வந்துட்டோம் தம்பி, நீங்க சொன்ன இடத்துல தான் நிக்கிறோம். அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியே வந்துட்டீங்களா தம்பி? வந்துட்டேன் அண்ணா. ஆனா நாங்க தப்பிக்கிறத அவங்க பார்த்துட்டாங்க, எங்களை இப்ப துரத்திட்டு இருக்காங்க. ஐயோ தம்பி, என்ன சொல்றீங்க? இப்ப எங்க இருக்கீங்க? அண்ணா, நாங்க ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கோம். எப்ப வேணாலும் ட்ரக்குக்கு வந்துருவோம், நீங்க ரெடியா இருங்க. சரி தம்பி, வாங்க, பார்த்து பத்திரம்.
சரி அண்ணா. போனை வைத்துவிட்டு, சக்தி நீ இங்கேயே இரு, நான் அவங்க போயிட்டாங்களான்னு பார்த்துட்டு வரேன். சரி. சிவன் மெதுவாக எட்டி பார்த்தான். இவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கும் குறுக்கு சந்திற்குள் இவர்களை தேடி ஓடி வந்து கொண்டிருந்தனர். சிவன் வேகமாக திரும்பி சக்தி மறைந்திருந்த இடத்திற்குள் வந்து வெளியே தெரியாதவாறு அவளை ஒட்டி அமர்ந்து கொண்டான். ஏதோ கேட்க வாய்த்திருந்த சக்தியின் வாயை கையை வைத்து மூடிவிட்டான். ஓடி வந்தவர்கள் இவர்களை கடந்து போவது தெரிந்தது. பின் சக்தியின் கையை பிடித்து மெதுவாக வெளியே அழைத்து வந்தான். ஆனால் சக்தி வர மறுத்துவிட்டாள். வேணா சார், நான் வரல. சக்தி, பிடிவாதம் பிடிக்க இது நேரம் இல்ல, வா போகலாம். ட்ரக் ரோட்ல நிக்குது, போயிடலாம் வா. இல்ல, என்ன காரணம்னு சொல்லுங்க, வரேன். இனியன் என்னை இங்கதானே வர சொன்னாரு. அவர் இங்கே வர்றப்போ நான் இங்கே இருக்க வேண்டாமா? சக்தி பேசிக்கொண்டே இருந்தால் அப்போது சிவனின் போன் அடித்தது. இனியன் தான் அழைத்தான். ஹலோ, டே சிவா, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லவா என்றான். அப்பாடி, நாம தப்பிச்சு போற தகவல் இன்னும் இவனுக்கு தெரியல போல. சொல்லி இனியா, அவ அம்மா சூசைட் அட்டம் பண்ணிட்டாடா. யார் அம்மா இனியா? அதான் அந்த சக்தி அம்மாடா. சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. எனக்கு ஏதோ போனஸ் கிடைச்ச மாதிரி இருக்குடா. சரி, நீ கிளம்பிட்டியா? எங்க இருக்க? நான் கிளம்பிட்டேன், அப்புறம் பேசுறேன் இனியா, பை. சிவன் பேசுவதை பார்த்துவிட்டு, இனியன் என்ன சொன்னாரு சார் என்று கேட்டாள் சக்தி. இனியன் கூறியதை சிவனால் சக்தியிடம் கூற முடியுமா? அத்தியாயம் 10. சக்தி, இனியன் எதுவும் சொல்லல. இங்க நின்று இப்படி விவாதம் பண்ண வேண்டாம், வா போகலாம். இல்ல சார், நான் வீட்ல இருந்து வந்ததுல இருந்து இனியன் கிட்ட பேசவே இல்ல. நீங்க இனியனுக்கு கால் பண்ணி கொடுங்க, நான் பேசணும். சக்தி, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீங்க சொன்னா தானே எனக்கு புரியும். சரி, எல்லாத்தையும் விடுங்க. எனக்கு ஏன் அங்க முத்தம் கொடுத்தீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. அது ஏதோ எமோஷன்ல பண்ணிட்டேன், தப்புதான், சாரி. நம்மளை தேடி போனவங்க திரும்பி வர்றதுக்குள்ள நாம இங்கிருந்து போகணும். இப்ப கடைசியா கேட்கிறேன், என் கூட வர முடியுமா முடியாதா? சிறிது நேர யோசனைக்கு பின், போகலாம் வாங்க என்றாள் சக்தி. வேகமாக மறைவிலிருந்து வெளியே ஓடி வந்து மெயின் ரோட்டை நோக்கி ஓடினார். இவர்கள் ஓடி வருவதை ட்ரக் டிரைவர் பார்த்துவிட்டார். மறுபுறம் துரத்தி வந்தவர்களும் பார்த்துவிட்டனர். இவர்களை பார்த்துவிட்டு வேகமாக ஓடி வந்தனர். அதற்குள் ட்ரக்கிற்கு வந்து சக்தியை ஏற்றிவிட்டு சிவனும் ஏறிக்கொண்டான். ட்ரக் மின்னல் வேகத்தில் கிளம்பியது. இவர்களை துரத்தி வந்தவர்கள் காரில் பின்தொடர்வது தெரிந்தது. அண்ணா, பின்னாடி துரத்திட்டு வராங்க, என்ன பண்றது? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. ஹைவேஸ் போயிட்டா இந்த மாதிரி நிறைய ட்ரக் போகும், அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. சரி அண்ணா. ட்ரக் ஹைவேஸ் ரோட்டிற்கு வந்து சேரும் வரை யாரும் யாருடனும் பேசவில்லை. சிவன் மனம் அமைதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தது. சக்தியிடம் எப்படி சொல்வது, அவள் தாங்குவாளா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தான். உணர்ச்சி வேகத்தில் முத்தம் கொடுத்ததால் தன்னை தவறானவனாக நினைத்துக் கொள்வாளோ என பயந்து கொண்டிருந்தான். தம்பி பாருங்க, பின்னாடி அவங்க காரை காணோம். அட ஆமா, நான் தான் சொன்னேன்னு, ஹைவேஸ் போனா கண்டுபிடிக்க முடியாதுன்னு. சரி தம்பி, இப்ப எங்க போறது? பெங்களூரா இல்ல சென்னையா? இல்லண்ணா, அனந்தபூர் போகணும்ல. ஆமா தம்பி, அங்க போயிட்டு தான் போகணும். சரி, நீங்க ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்துங்க, நான் சக்தி கிட்ட பேசிட்டு சொல்றேன். சரி தம்பி. டிரைவரிடம் பேசிவிட்டு சக்தியை திரும்பி பார்த்தான். அவள் சிவனைத்தான் முறைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். ஐயோ, ரொம்ப கோபக்காரியா இருப்பா போலையே, எப்படி சமாளிக்கிறது என்று யோசித்தான் சிவன். சற்று நேரத்திலேயே வண்டி ஓரிடத்தில் நின்றது. தம்பி நீங்க பேசுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்புவோம். அண்ணா நீங்களும் இருங்க. இல்ல தம்பி, நீங்க பேசுங்க. பரவாயில்லண்ணா, இருங்க. சக்தி, உனக்கு என்ன கேட்கணும்னு கேளு. நம்ம போன இடத்துல என்ன பிரச்சனை? ஏன் என்ன ஆபத்துன்னு சொல்லி இங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? சக்தி, நம்ம போனது இனியனோட சொந்தக்காரங்க வீடு இல்ல. அப்புறம் அது யாரோட வீடு? அது ஒரு தப்பான இடம். இனியனுக்கு உன் மேல லவ்வெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் உன்னை பழி வாங்கத்தான் லவ் பண்ற மாதிரி நடிச்சு ஏமாத்திருக்கான். இப்ப போனமே, அங்கத்தான் அவன் உன்னை வித்துட்டான். அதனால தான் உன்னை நான் கூட்டிட்டு வர்றப்போ ஆளுங்க நம்மளை துரத்துனாங்க. சக்தியின் முகம் இன்னும் குழப்பத்திலேயே இருந்தது. என்ன சக்தி, நான் சொல்றத நம்பலையா? எப்படி நம்ப சொல்றீங்க? இனியன் அந்த மாதிரி ஆள் கிடையாது. நீங்க வேற ஏதோ பிளான் பண்ணி என்ன இனியனை பார்க்க விடாம பண்றீங்க. என்ன இப்பவே இனியன் கிட்ட கொண்டு போய் விட்டுருங்க ப்ளீஸ். ஐயோ சக்தி, நான் உண்மையை தான் சொல்றேன். உன்னையும் உங்க அப்பாவையும் பழி வாங்கத்தான் அவன் இதெல்லாம் பண்ணியிருக்கான். இது எல்லாம் எனக்கு இனியன் தான் சொன்னான். அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே சார். நீங்க போய் சொல்றீங்க. அப்போது சரியாக இனியன் போன் செய்தான். இங்க பாரு, இனியன் தான் போன் பண்றான். ஸ்பீக்கர்ல போடுறேன், அவன் என்ன பேசுறான்னு நீயே கேளு. சக்தி கண்களை துடைத்துக் கொண்டு நிமிர்ந்தமர்ந்தாள். அவளுக்கு இனியன் மேல் இன்னமும் நம்பிக்கை இருந்தது. ஹலோ இனியா. டேய் சிவா, என்னடா பண்ணி வச்சிருக்க? மனசுல என்ன பெரிய ஹீரோ நினைப்பா?
எதுக்குடா அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போன? இப்ப எங்க இருக்க நீ? இனியா, அது ரொம்ப நல்ல பொண்ணுடா. என்ன நம்பித்தான் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து என் கூட வந்துச்சு. உன் பிளான் இதுதான்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா அந்த வேலையை பண்ணிருக்கவே மாட்டேன். நான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அவங்க வீட்லயே விட்டுறேன். அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணிக்கோ. டேய் சிவா, புரியாம பேசாத. எனக்கே அவன் மேல அக்கறை இல்ல, உனக்கு எதுக்கு இவ்வளவு அக்கறை? அவனுங்க கிட்ட காசு வாங்கிட்டேன்டா. இப்ப மட்டும் நீ அவளை கூட்டிட்டு போய் விடலைனா அவனுங்க என்ன தூக்கிடுவாங்கடா. என்ன மன்னிச்சிரினியா, அந்த பொண்ணை அவங்க வீட்டுல சேர்த்துட்டு அப்புறம் அவங்க கிட்ட பேசுறேன். அது வரைக்கும் எனக்கு கால் பண்ணாத, நான் வச்சிடுறேன். சிவன் போனை கட் செய்துவிட்டு சக்தியை பார்த்தான். அவள் அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தாள். டிரைவர் சக்தியை பரிதாபமாக பார்த்தார். அந்த பையன் பேசினதை கேட்டியம்மா? உன்னை ஏன் அங்க இருந்து கூட்டிட்டு வந்தோன்னு இப்ப புரியுதா? உன் வாழ்க்கை சீரழிஞ்சு போகாம சிவா தம்பி தான் உன்னை காப்பாத்திருக்கு. அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கம்மா. தம்பி, கொஞ்ச நேரம் ஆகட்டும், கிளம்புவோம் என்று கூறிவிட்டு சென்றார். சக்தி, இனியனை பத்தி புரிஞ்சுக்கிட்டே இல்ல. உன்னை உங்க அப்பா அம்மா கிட்ட பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நீ கவலைப்படாத, சரியா? சக்தி உடைந்து போய் அழுது கொண்டிருந்தாள். சிவன் என்ன செய்வது என்று புரியாமல் அமர்ந்திருந்தான். இதற்கே இப்படி அழுகிறாளே, அவள் அம்மாவை பற்றி தெரிந்தால் என்ன செய்வாளோ என்று பதட்டமாக இருந்தது. சக்தி, சக்தி என அவளின் தோளை தொட்டு உலுக்கினாள். சொல்லுங்க சார். இனியன் இப்படி ஏமாத்துவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவனுக்காக அவ்வளோ பாசமா வளர்த்த என் அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்தேன். இப்போ இப்படி ஏமாந்து நிக்கிறேன். இன்னைக்கு நீங்க மட்டும் இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆகிருக்கும்னு எனக்கே தெரியல. அதை யோசிச்சாலே நடுக்கமா இருக்குது. சக்தி, அதான் அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அப்புறம் ஏன் அதை பத்தி யோசிக்கிற? இனிமே நாம அந்த பேச்சை பேச வேண்டாம், சரியா? அப்புறம் நான் இன்னொரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும். என்ன சார்? அது பரவாயில்ல சார், சொல்லுங்க. சக்தி, நீ உங்க வீட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் உன்னை உங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப தேடி அலைஞ்சிருக்காங்க. உனக்கு நாளைக்கு கல்யாணம் இல்ல, அதனால சொந்தக்காரங்க அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து அவங்கள உன்னை எங்கன்னு கேட்டு நெருக்கி இருக்காங்க. அவ்வளவு தேடியும் உன்னை கண்டுபிடிக்க முடியலன்னு வேதனையில உங்க அம்மா பாய்சன் சாப்பிட்டாங்களாம். சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் இருக்காங்களாம். இதையும் இனியன் தான் என்கிட்ட சொன்னான். அம்மா. அத்தியாயம் 11. சக்தி கத்தியதில் டிரைவரும் கிளீனரும் அலறி அடித்துக்கொண்டு ஓடி வந்தனர். என்ன தம்பி, என்னாச்சு? என்னம்மா, ஏன் இப்படி கத்துன? சக்தி முகத்தில் அடித்துக்கொண்டு அழுதாள். சிவன் டிரைவரிடம் விவரத்தை சொன்னான். ஐயோ, என்ன தம்பி இப்படி ஆகி போச்சு? இப்ப என்ன பண்றது? அந்த பொண்ணு அழுகிறத பார்த்தா பயமா இருக்கு தம்பி. ஆமா அண்ணா, ஆனா உண்மையை சொல்லாம இருக்கக்கூடாதுன்னு தான் இப்பவே சொல்லிட்டேன். சொன்னது சரிதான் தம்பி. அண்ணா, சக்தியை காணோன்னு கவலையில தான் அவங்க அம்மா விஷயம் சாப்பிட்டு இருக்காங்க. இன்னும் 5 நாள் கழிச்சு நம்ம போறதுக்குள்ள அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா என்ன பண்றது? ஆமா தம்பி, நீங்க சொல்றதும் சரிதான். இப்ப என்ன பண்றது? எங்களை இங்க லோக்கல்ல இருக்கிற ஏர்போர்ட்ல இறக்கி விட்டுருங்க. நான் நாளைக்குள்ள எப்படியாச்சும் சென்னை கூட்டிட்டு போயிடுறேன். நீங்க சொல்றதுதான் சரி தம்பி. ஏறுங்க, கிளம்புவோம். சக்தி, வாங்க போகலாம். சார், அம்மா. அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. உங்களை பார்த்தா சரியாயிடுவாங்க, பயப்பட வேண்டாம். நாளைக்குள்ள நாம எப்படியாச்சும் போயிடலாம், சரியா? வாங்க. லக்னோவில் இருந்து டெல்லி வந்து அங்கிருந்து சென்னை வந்து சேர்ந்த போது விடிந்திருந்தது. சக்தியின் தோழி அனுவிடம் கேட்டு அமிர்தாவை அட்மிட் செய்திருந்த ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்தனர். ஹாஸ்பிட்டல் வாசலில் சக்தி சிவனை தடுத்தாள். சார், இதுக்கு மேல நீங்க வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. என்ன சக்தி, ஏன் என்ன போக சொல்றீங்க? நான் காரணத்தோட தான் சொல்றேன் சார். எங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியும். நான் உங்க கூட வந்ததுனால நான் உங்களை விரும்புறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ உங்களை இங்க பார்த்தா கண்டிப்பா சும்மா விட மாட்டாங்க. நீங்க எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. சொல்ல போனா இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். ஆனா அதையெல்லாம் இங்க இருக்கிறவங்களுக்கு இப்ப சொல்லி புரிய வைக்க முடியாது. என் அப்பாவோ இல்ல எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோ உங்களை திட்டினாலும் அடிச்சாலும் என்னால தாங்கிக்க முடியாது. அதனால தான் உங்களை போக சொல்றேன். இல்ல சக்தி, உன்னை இப்படி விட்டுட்டு போக என்னால முடியாது. உன் கூட டிராவல் பண்ண இந்த 7 நாள்ல ஏதோ ஒரு இடத்துல நீ எனக்குள்ள வந்துட்ட. நீ இனியனை காதலிக்கிறப்போ நான் இதை சொல்லியிருந்தா அது தப்பு. இப்போ இனியன் உன் மனசுல இல்ல, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இப்ப சொல்றேன். இப்ப சொல்லலைன்னா இனி எப்பவுமே சொல்ல முடியாது. ஆனா இதுல உன் விருப்பம் தான் முக்கியம். நான் எந்த விதத்திலையும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். நீ சொன்னியே உன் வீட்டுல நான் தான் உன்னை காதலிக்கிறேன்னு நினைச்சுப்பாங்கன்னு, அது உண்மையாவே இருக்கட்டும். இனியன் விஷயம் இனி யாருக்கும் தெரிய வேண்டாம். நீயும் மறந்துரு. எனக்கு எது நடந்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா தான் இருக்கேன். உனக்காக. வா போலாம். சக்தி வாயடைத்து போய் நின்றாள். சக்தியையும் சிவனையும் முதலில் அஜய் தான் பார்த்தான். வேகமாக ஓடி வந்து சிவனின் முகத்தில் குத்தினான். அடித்த வேகத்தில் சிவன் அருகில் இருந்த சேரில் போய் விழுந்தான். அஜய், அஜய், அவரை அடிக்காதீங்க, தப்பு ஏன் மேலதானே, வேண்டாம், என்ன அடிங்க, அவரை விட்டுருங்க ப்ளீஸ்
என அஜயின் காலில் விழுந்து கதறினாள். கூச்சல் சத்தம் கேட்டு வெளியில் வந்தார்கள். வரதராஜனும் மற்றவர்களும். சக்தியை நேரில் பார்த்த அஜயின் அம்மா வேகமாக வந்து சக்தியின் முடியை இழுத்து போட்டு அடித்தாள். அதுவரை அஜயின் அடியை பொறுத்து கொண்டிருந்த சிவன் சக்தி அடி வாங்குவதை பார்த்து அஜயை தள்ளிவிட்டு சக்தியின் அருகில் வந்தான். அஜயின் அம்மாவை பிடித்து தள்ளி நிறுத்தினான். இதுக்கு மேல சக்தியை அடிச்சிங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். சக்தி வரதனின் காலில் போய் விழுந்தாள். அப்பா, பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா என கதறினாள். வரதன் எதுவும் பேசவில்லை. சிலை போல் நின்றார். கண்களில் கண்ணீர் வழிந்தது. வரதா, என்னடா சும்மா நிக்கிற? இவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுடா. எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு தைரியமா இங்கே வந்திருப்பா. ஹேய், என்னடி நாடகம் போடுற? போடி வெளிய என மீண்டும் சக்தியின் கையை பிடித்து இழுத்தார். சக்தி இருந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நகரவில்லை. விடுங்க, ஏன் இப்படி கையை பிடிச்சு இழுக்கிறீங்க? கை வலிக்க போகுது என்றான் சிவன். எது, கையை வலிக்குமா? ஏண்டா, எங்களையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உன் கூட ஓடி வந்தாலே அப்ப எங்களுக்கு மனசு வலிக்காதா? முதல்ல யார்டா நீ? மரியாதை வெளியே போடா என்றார் அஜயின் அம்மா. மாமா, வெளியே சக்தியோட குரல் கேட்டுச்சே, அவளை உள்ள வர சொல்லுங்கன்னு அமிர்தாத்த சொல்றாங்க. அவங்க கிட்ட சொல்லு சக்தியெல்லாம் வரலன்னு என்றார் அஜயின் அப்பா. ப்ளீஸ்பா, அம்மாவை பார்க்க விடுங்க ப்ளீஸ்பா என்று கதறினாள் சக்தி. அதற்குள் அமிர்தாவை எழுந்து வெளியே வந்து விட்டார். சக்திமா, வந்துட்டியாடா என்றார் அமிர்தா. அம்மா என கதறிக்கொண்டே எழுந்து ஓடினாள். அம்மா, என்ன மன்னிச்சிருமா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா. ஏம்மா இப்படி பண்ணன? என்னையும் அப்பாவையும் விட்டுட்டு போக உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? ஏன் சக்தி, உனக்கு மட்டும் என்னையும் அப்பாவையும் விட்டுட்டு போக எப்படிடி மனசு வந்துச்சு? நாங்க பாவம் இல்லையா? தப்புதாம்மா, இனி உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேம்மா. வரதா, அவ பேசிக்கிட்டே இருக்கா, நீ பார்த்துட்டு சும்மா இருக்க. அவளை இங்கிருந்து முதல்ல வெளியே போக சொல்லுடா. இல்ல, நான் அம்மாவை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அப்பா ப்ளீஸ்பா. வரதன் சக்தியின் முதுகில் தட்டி கொடுத்தார். நீ அம்மாவை கூட்டிட்டு உள்ள போ, நான் இவங்க கிட்ட பேசிக்கிறேன். சரிப்பா. சக்தியும் அமிர்தாவும் உள்ளே சென்ற பின் அஜயின் அம்மாவிடம் வந்தார் வரதன். அக்கா, என்னடா வரதா, அவளை உள்ள போக சொல்ற? அவ பண்ண எல்லாத்தையும் மறந்துட்டியா? நான் எதையும் மறக்கலக்கா. அதே போல சக்தி ஏன் பொண்ணு, அதையும் நான் மறக்கல. அவ பண்ணது தப்புதான், நான் அதை இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அவளை என்னால எடுத்தெறிஞ்சு பேச முடியாது, வெறுக்கவும் முடியாது. இப்ப என்னதான் மாமா சொல்ல வரீங்க? நீங்க எல்லாரும் இங்கிருந்து கிளம்புங்கன்னு சொல்றேன். என்ன வரதா இப்படி பேசுற? பொண்ணு திரும்பி வந்துட்டான்னு மெதப்புல பேசுறியா? அக்கா, இப்பதான் அமிர்தாக்கு சரியாயிட்டு இருக்கு. நீங்க சக்தியை பத்தி ஏதாச்சும் தப்பா பேசினா அவளால தாங்க முடியாது. அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. இப்ப நீங்க எல்லாம் கிளம்புங்க, நான் அப்புறம் பேசிக்கிறேன். வரதா, நான் சொல்றத கவனமா கேளு. ஓடி போன உன் மகளை அஜயை தவிர வேற எவனும் கட்டிக்க மாட்டான். அஜய் அவளுக்கு வாழ்க்கை கொடுக்க போறவன், அதனால பார்த்து பேசு. அக்கா, அஜயை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு தானே அவளே வீட்டை விட்டு போனா. மறுபடியும் அவ அஜயை கல்யாணம் பண்ணிக்குவான்னு நீ எப்படி நம்புற? ஹோ, அவளுக்கு வேற என்னடா வழி இருக்கு? அவ்வளவு நடந்திருக்கு, அப்புறம் இந்த வீணா போனவனை உன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பியா? அக்கா, அதை பத்தி எல்லாம் இப்ப என்னால சொல்ல முடியாது. அமிர்தாவுக்கு முதல்ல குணமாகி வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் அதை பத்தி எல்லாம் பேசலாம். நீங்க எல்லாம் இப்ப கிளம்புங்க. கிளம்புறோம்டா, அதுக்கு முன்னாடி உன் மகளை கூப்பிடு. அவகிட்ட ஒரு முடிவை கேட்டுட்டு அப்புறம் கிளம்புறோம். அக்கா, என்னக்கா இது? அப்பா இருங்கப்பா, நான் பேசிக்கிறேன். சொல்லுங்க அத்தை, உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, நீ யார கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உன் முடிவை தாண்டி உன் அப்பா எந்த முடிவும் எடுக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் கேக்குறேன். அஜயா இல்ல இந்த நிக்கிறானே இவனா? உன் முடிவை சொல்லு. சக்தி அஜயையும் சிவனையும் மாறி மாறி பார்த்தாள். பின் தன் முடிவை சொன்னாள். அத்தியாயம் 12. சக்தி, உன் முடிவு எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. அப்பா உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே உன் விருப்பம் என்னன்னு சரியா கேட்காம தான் நான் பண்ண தப்பால இவ்வளவு கஷ்டமும். இப்ப தெளிவா உன் முடிவை சொல்லுமா? ஆமா சக்தி, நல்லா யோசிச்சு சொல்லுங்க என்றான் சிவன். டேய், நீ உன் வாயை மூடிட்டு இல்ல உன் வாயை உடைச்சிடுவேன் பொங்கினான் அஜய். சிவன் அஜயை முறைத்துவிட்டு விலகி நின்றான். அத்த, எனக்கு அஜயை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாதனாலதான் நான் வீட்டை விட்டு போனேன். ஓ, அப்போ உன் அம்மா சாக காரணமாயிருந்தானே, இவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? அப்படி என்னடி ஏன் பையன் கிட்ட இல்லாதது இவன் கிட்ட இருக்கு? அத்த, தப்பா பேசாதீங்க. அம்மா இப்படி பண்ணதுக்கு நான் தான் காரணம், இவர் இல்ல. சரி, இப்ப முடிவா என்னதாண்டி சொல்ற? நான் என் முடிவை ஏற்கனவே சொல்லிட்டேன் அத்த. அஜய கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்ல. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இப்போ நீங்க கிளம்பலாம்.
என்னடா வரதா, அவ பேசிக்கிட்டே போறா, நீ எதுவுமே பேசாம அப்படியே நிக்கிற. அப்போ இந்த வீணா போனவன் தான் உன் வீட்டு மாப்பிள்ளையா? அம்மா செத்ததுக்கு அப்புறம் உன்னை எடுத்து வளர்த்து படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி விட்டதுக்கு நீ காட்டுற விசுவாசம் இதுதானா? அக்கா, என்னை மன்னிச்சிரு. என் பொண்ணோட விருப்பத்தை மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது. அவ காணாம போன அப்புறம் அவளை ஒரு தடவை ஆச்சும் பாப்போமான்னு ஏங்கிட்டு இருந்தேன். இப்ப அவ திரும்ப வந்துட்டா. இனி அவளை இழக்க மாட்டேன். என்னை மன்னிச்சிரு. தம்பி, நீங்க வாங்க என சிவனை அழைத்து கொண்டு அமிர்தாவின் அறைக்குள் நுழைந்தார் வரதன். அதை பார்த்து கொண்டிருந்த அஜய் குடும்பத்தினர் வயிற்றில் தீப்பிடித்து எரிந்தது. அம்மா, இதுக்கு மேல இங்க நின்னு அவமானப்படணுமா? வாமா போகலாம். ஆமா, அக்கா சொல்றதுதான் சரி, வா போகலாம். அஜய்க்கு என்ன பொண்ணா கிடைக்காது? இந்த அசிங்கம் பிடிச்ச குடும்பம் இனி நமக்கு வேண்டாம். இவங்கனால ஊரெல்லாம் பத்திரிக்கை கொடுத்து அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம மாமா அவனையும் சேர்த்துக்கிட்டாரு. நினைக்கவே ரொம்ப அசிங்கமா இருக்கு. விடுடி, இவங்களை அசிங்கப்படுத்த நமக்கு வாய்ப்பு கிடைக்காதா என்ன? கிளம்புக, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். அனைவரும் கிளம்பி செல்வதை அறைக்குள் இருந்து பார்த்தார் வரதன். சக்தி, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு, சரியா? அப்பா, ரொம்ப தேங்க்ஸ்பா. என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. முன்னாடியே உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லியிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன்ப்பா. விடுடா, அதான் திரும்பி வந்துட்டியே. முடிஞ்சு போனதெல்லாம் இனி பேசி என்ன ஆக போகுது? அப்பா, அம்மாவை எப்பப்பா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறது? சாயங்காலம் டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கம்மா. சரிப்பா. சார், நான் அப்ப கிளம்புறேன் என்றபடி எழுந்தான் சிவன். என்ன தம்பி அவசரம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இருங்க, பேசலாம். அப்பா, அவர்... சக்தி மனதிற்குள் லேசாக பயம் எட்டி பார்த்தது. ஒருவேளை அப்பா சிவனை ஏதாவது செய்து விடுவாரோ என பயமாக இருந்தது. சக்தி, பயப்படாத. நான் இவரை ஒன்றும் பண்ண மாட்டேம்மா. நீ இவரைத்தான் விரும்புறேன்னு ஏமா முன்னாடியே சொல்லல? அப்பா கிட்ட உனக்கு என்னடா பயம்? உனக்கு தெரியாதா, நானும் அம்மாவும் லவ் மேரேஜ் தானே பண்ணினோம். அப்படி இருக்கும்போது உன் காதல அக்செப்ட் பண்ண மாட்டோமா? சொல்லு. ஆமா சக்தி, அப்பா கேக்குறது நியாயம் தானே. என்கிட்டயாச்சும் சொல்லிருக்கலாம்ல. அம்மா, அது வந்து... அங்கிள், ஆன்ட்டி, நான் கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்க தம்பி. அங்கிள், என் பேரு சிவன். ஹைகோர்ட் சீனியர் லாயர், செல்வரங்கத்தோட பையன். நானும் லாயர் தான். வரதன் கண்கள் பூவாக மலர்ந்தது. செல்வா சார் பையனா நீங்க? டெல்லியில படிச்சிட்டு இருக்கதா தானே அப்பா என்கிட்ட சொன்னாரு. அப்புறம் எப்படி சக்தி கூட பழக்கம்? நீங்க கேக்குறது கரெக்ட் தான் அங்கிள். நான் டெல்லியில தான் இருந்தேன். இங்க வந்து 6 மாசம் ஆச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், நானும் சக்தியும் லவர்ஸ்லாம் இல்ல. நீங்க ஏற்பாடு பண்ண கல்யாணம் சக்திக்கு பிடிக்கல. அதை உங்ககிட்ட சொல்றதுக்கான தைரியம் அவங்களுக்கு இல்ல. அதனால தான் என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. 1 வாரம் சென்னையை விட்டு வெளியே ஸ்டே பண்ணணும்னு ஏற்பாடு பண்ண சொன்னாங்க. அதுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணேன். நானும் சக்தியும் நல்ல நண்பர்கள் மட்டும்தான். ஆனா சென்னையை விட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நாங்க பண்ணது பெரிய தப்புன்னு புரிஞ்சது. உடனே திரும்ப முயற்சி பண்ணணும், ஆனா முடியல. அப்புறம் ஆன்ட்டி இப்படி பண்ணிட்டாங்கன்னு தகவல் தெரிஞ்சது. கிடைச்ச சோர்ஸ் வச்சு வந்துட்டோம். ரியர்லி சாரி அங்கிள். சிவனின் பேச்சை கேட்டு சக்தியின் பெற்றோர் உறைந்து போய் நின்றனர். அதற்கு மேல் சக்தி அதிர்ச்சியில் இருந்தால், தம்பி, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, எங்களுக்கு எதுவும் சரியா புரியல. அங்கிள், இதுல குழப்பம் எதுவும் இல்ல. சக்தியோட பயம்தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஆனா இப்போ அவங்க தெளிவாயிட்டாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் வீட்டுக்கு போய் 1 வாரம் ஆச்சு. அதனால கிளம்புறேன் அங்கிள். சக்தியை பார்த்துக்கோங்க. சரி தம்பி, சக்தியை பத்திரமா திரும்ப கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தம்பி. அப்போது வரதனின் போன் ஒலித்தது. தம்பி, 1 நிமிஷம் இருங்க, பேசிட்டு வந்துடுறேன். ஓகே அங்கிள். 2 நிமிடங்களுக்கு பின் முகமலர்ச்சியுடன் உள்ளே வந்தார் வரதன். அவர் கூறியதை கேட்டு சிவன் திகைத்து போய்விட்டான். சக்தி மயங்கி விழுந்திருந்தாள். அத்தியாயம் 13. சக்தி மயங்கி விழுந்ததை பார்த்து மூவரும் அதிர்ந்து போய் நின்றனர். ஏங்க, உங்களுக்கு எப்போ எதை பேசணும்னு தெரியாதா? அவ முன்னாடி உங்களை யாரு இதை சொல்ல சொன்னது? இல்ல அமிர்தா, சக்திக்கு அவனை நல்லா தெரியும். சக்தி கிட்ட காலேஜில் வச்சு பிரச்சனை பண்ணவன் அவன். அதனால தான் சொன்னேன். அவன் செத்ததுக்கு இவைய அதிர்ச்சி ஆனான்னு தெரியல. இனி என்னை என்கவுண்டர் பண்ணி விட்டதாக வரதன் கூறியதே சக்தியின் மயக்கத்திற்கு காரணம். சிவனுக்கும் அது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஆனால் அதை அவன் வெளிக்காட்டவில்லை. சக்தி, சக்தி சார், டாக்டரை கூப்பிடுங்க. சரி தம்பி. வரதன் வெளியே ஓடின சமயம் பார்த்து டாக்டர் அமிர்தாவை பார்க்க வந்தார். டாக்டர், உங்களை தான் கூப்பிட வந்தேன். நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. ஏன் இவ்வளோ பதட்டம் வரதன்? என்னாச்சு? டாக்டர், என் பொண்ணு மயங்கி விழுந்துட்டா. தெல்லுங்க பார்க்கலாம். சிவன் சக்தியை தூக்கி பெட்டில் படுக்க வைத்தான். டாக்டர் செக் செய்து பார்த்துவிட்டு, இவங்க கடைசியா எப்ப சாப்பிட்டாங்க என கேட்டார். வரதனும் அமிர்தாவும் சிவனை பார்த்தனர். டாக்டர், சாப்பாடு எதுவும் சாப்பிடல. நேற்று நைட்டு ஜூஸ் மட்டும் குடிச்சாங்க. அதுதான் மயக்கத்துக்கு காரணம்.
பயப்பட எதுவும் இல்லை, கொஞ்ச நேரத்தில் எழுந்துருவாங்க. சாப்பிட ஏதாச்சும் வாங்கி கொடுங்க, ரொம்ப வீக்காக இருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஏன் தம்பி, சக்தி நேத்திலிருந்து சாப்பிடவே இல்லையா? அமிர்தா வருத்தத்துடன் கேட்டார். சாரி ஆண்டி, நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்ச அப்புறம் சக்தி எதுவும் சாப்பிடல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நைட் ஜூஸ் குடிக்க வச்சேன். வரதன் சக்தியின் தலையை வருடி விட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டா, பாவம், மன்னிச்சிடுங்க தம்பி, உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டோம். ஐயோ, இதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை சார். சக்தி மெதுவாக கண் விழித்து அப்பாவை அழைத்தாள். சக்தி, எழுந்துட்டியா? பாரு, சாப்பிடாம மயக்கம் போட்டு விழுந்திருக்க. ஏமா அப்படி பண்ற? சாரிப்பா. சரி விடு, என்ன சாப்பிட்ற? நான் வாங்கிட்டு வரேன். வேண்டாம், நானே கேன்டீன்ல போய் ஏதாச்சும் சாப்பிட்றேன். ரூம்ல வேண்டாம், மருந்து வாசம் பிடிக்கல. வா சக்தி, நான் கூட்டிட்டு போறேன். தம்பி, நீங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லை அங்கிள், நீங்க ஆன்ட்டி கூட இருங்க, நான் கூட்டிட்டு போறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி தம்பி. சிவனும் சக்தியும் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கேன்டீனுக்கு வந்தனர். இருவருக்கும் சாப்பாடு ஆர்டர் செய்துவிட்டு சக்தியின் அருகில் வந்து அமர்ந்தான் சிவன். இப்போதைக்கு நிறுத்த மாட்டேன் என்பது போல் அழுது கொண்டிருந்தாள் சக்தி. போதும், அழுகாத சக்தி, ப்ளீஸ். இனி எனக்கு இப்படி ஆகணும்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சிவா. என்னால இன்னும் நம்பவே முடியல, ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சக்தி, எனக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கு, ஆனா அதை இப்போ வெளிக்காட்ட முடியாது. நீ எவ்வளவு அழுகிறதா இருந்தாலும் இப்பவே அழுது முடிச்சிரு. உன் அப்பா ஏன் அழுகிறேன்னு கேட்டா உன்னால காரணம் சொல்ல முடியாது, புரியுதா? ஆர்டர் செய்த சாப்பாடு வந்த பின்பும் கூட சாப்பிடாமல் அழுது கொண்டே இருந்தாள். சக்தி, நான் உன்னை சொல்லவா? சக்தி சிவனை நிமிர்ந்து பார்த்தாள். சொல்லுங்க. நான் ஒரு லாயர், எனக்கு இந்த விதி மேலையெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனா இனியனோட சாவு விதி உண்மைன்னு காட்டிடுச்சு. எனக்கு புரியல சிவா. இனியன் உன்கிட்ட சொன்ன மாதிரி உன் கூட வாழ்றதுக்கு ஊப்பி வந்திருந்தா அவன் செத்துருக்க மாட்டான். ஆனா அவன் உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சான், உன்னை ஏமாத்தினான். அதுக்கான தண்டனை அவனுக்கு கிடைச்சிருச்சு. அது அவன் விதி. அதனால நீ அவன் சத்தத்தை நினைச்சு வருத்தப்பட தேவையில்லை. அவன் உயிரோட இருந்தா நீ அங்கிருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அவன் உன்னை நிம்மதியாவே வாழ விட மாட்டான். நீ அவனுக்காக விடுற கண்ணீர் கூட என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் தான். இனியன் உன் வாழ்க்கையில முடிஞ்சு போன அத்தியாயம். இனி அவனை பத்தி யோசிக்காத, உன் படிப்பை பாரு. எதுவா இருந்தாலும் உன் அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணு. உனக்கு ஒரு நல்ல நண்பனா நான் இருப்பேன், புரியுதா? இப்ப சாப்பிடு. சக்தியின் முகத்தில் தெளிவை கண்டவன் நிம்மதியாக சாப்பிட்டான். அறைக்கு வந்து சக்தியின் பெற்றோர்களிடம் விடை பெற்று கொண்டு வீட்டிற்கு திரும்பினான். இங்கு எங்கடா போயிட்ட? போன் கூட பண்ணல என கேட்ட அம்மாவிடம் பெங்களூரில் தீபக்குடன் வேலை விஷயமாக தங்கிவிட்டு வந்ததாக கூறி சமாளித்து விட்டான். அமிர்தாவை டிஸ்சார்ஜ் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டனர். அதன் பின் நாட்கள் அதன் போக்கில் நகர ஆரம்பித்தது. அஜய் லண்டன் திரும்பிவிட்டதாக தகவல் வந்தது. சக்தி யாருடைய தொந்தரவும் இல்லாமல் காலேஜுக்கு சென்று வந்தாள். சிவன் அடிக்கடி சக்தியை அவள் வீட்டிற்கு சென்று பார்த்துவிட்டு வந்தான். அவன் மனம் காதலில் துடித்தாலும் சக்தியிடம் இருந்து எந்தவித சாதகமான பதிலும் வராததால் நண்பனாகவே அவளிடம் நடந்து கொண்டான். ஒரு மாதத்திற்கு பிறகு, அமிர்தா, சக்தி எங்க? அவ ரூம்லயே இல்லையே, வெளியே போயிருக்காளா? ஆமா, அவ ஃப்ரெண்ட்ஸு கூட படத்துக்கு போயிருக்கா, சொல்லிட்டு தான் போனா. சரி சரி, காலேஜ் இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னும் 4 நாள் போகணும்னு சொன்னா, அதோட முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா. ஓ சரி, அடுத்து என்ன பண்ண போறதா ஏதாச்சும் சொன்னாலா? அவங்க காலேஜ்லயே அடுத்த டிகிரி படிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. நான் சரியா எதுவும் கேட்கல. இன்னும் டைம் இருக்குல்ல, அவளே முடிவெடுக்கட்டும். அதுவும் சரிதான், அவளுக்கு தோன்றத பண்ணட்டும். அப்புறம் அமிர்தா, நம்ம சிவா பத்தி என்ன நினைக்கிற? அவனை பத்தி நினைக்க என்ன இருக்கு? நல்ல பையன், ரொம்ப நல்ல வளர்ப்பு, சக்தி மேல கூட நல்ல பாசம் வச்சிருக்கான். ஏன் அவனை பத்தி கேக்குறீங்க? இல்ல, இன்னைக்கு செல்வா சாரை பார்த்தேன். சிவனுக்கு பொண்ணு பாக்குறதா சொன்னாரு. ஆனா சிவன் பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறானா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சொல்றேன்னு சொல்லிட்டே இருக்கானா. ஒருவேளை யாரையாவது லவ் பண்றானோ? அதான் தெரியல அமிர்தா. லவ் பண்ணா அவங்க அப்பா கிட்ட சொல்றதுல என்ன தயக்கம்? அவர் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அவர் வீட்டுக்கு மருமகளா போறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுமே. எனக்கு நம்ம சக்தி அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்படியா? நான் கூட அந்த பையனை பாக்குற போயெல்லாம் அப்படித்தான் நினைப்பேன். ஆனா நம்ம நினைச்சு என்னங்க புண்ணியம், பசங்களுக்கு பிடிக்கணும்ல. அதுவும் சரிதான். ஒன்று பண்ணலாம், இன்னைக்கு சக்தி கிட்ட இதை பத்தி பேசலாம். அவளுக்கு ஓகேனா இதை பத்தி மேற்கொண்டு மூவ் பண்ணலாம். நீ என்ன சொல்ற? பேசலாம். ஆனா அஜய் விஷயத்துல பண்ண தப்ப இப்ப மறுபடியும் பண்ணக்கூடாது. அதுல தெளிவா இருக்கணும். சிவனை கல்யாணம் செய்து கொள்ள சக்தி சம்மதிப்பாளா? அத்தியாயம் 14 நிறைவு பகுதி. வரதனும் அமிர்தாவும் பேசிக் கொண்டிருக்கும் போதே சக்தி வீட்டிற்குள் நுழைந்தாள். என்ன சக்தி, நைட்டு தான் வருவேன்னு சொன்ன, இப்பவே வந்துட்ட? சாப்பிட போகலையா? இல்ல,
கீர்த்தி அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு கால் வந்துச்சு. அவ கிளம்பிட்டான். அதான் நாங்களும் சாப்பிட போகல. அவளை மட்டும் விட்டுட்டு எப்படி போறது? அதான் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோமா. ஓ சரி. அப்பா. சொல்லு சக்தி. நீங்க இப்போ வெளியே கிளம்புறீங்களா? இல்லடா. ஏன்? சரி அப்போ இருங்க, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். உங்க 2 பேர்கிட்டயும் கொஞ்சம் பேசணும். சரிடா. என்ன அமிர்தா, நாம சக்தி கிட்ட பேசணும்னு நினைச்சா அவன் நம்ம கிட்ட பேசணும்னு சொல்றா. என்னவா இருக்கும்? தெரியலங்க, அவளே சொல்வா. வெயிட் பண்ணலாம். சரி. 10 நிமிடங்களில் சக்தி உடை மாற்றி விட்டு வந்தாள். அம்மா, அப்பா, நான் உங்க 2 பேர்கிட்டயும் என் வாழ்க்கையில நடந்த உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை சொல்லணும். அது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம், என் மேல கோபம் கூட வரலாம். ஆனா இந்த 6 மாசமா உங்க 2 பேர்கிட்டயும் இயல்பா இருக்க விடாம இந்த விஷயங்கள் தான் என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு. சக்தி, என்னடா ஏதோ மாதிரி பேசுற? பயமா இருக்கு. அமிர்தா, 6 மாசம் நம்ம கிட்ட சொல்லாம இப்பதான் சொல்லணும்னு வந்திருக்கா. நீ தேவையில்லாம பயந்து அவளையும் பதட்டப்படுத்தாத. சக்தி, எதுவா இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட தைரியமா சொல்லு. நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்காக நாங்க உன் மேல கோபப்பட மாட்டோம். நீ சொல்லுமா. இனியனை காதலித்தது, அவனுக்காக சிவன் உதவியுடன் ஊரை விட்டு போனது, ஊப்பி போகும் வழியில் ஏற்பட்ட தடங்கள், ட்ரக்கில் பயணம் செய்தது, இனியன் பழிவாங்குவதற்காக தன்னை விற்றது, சிவன் காப்பாற்றியது, பின் அம்மாவின் தற்கொலை முயற்சி அறிந்து ஊர் திரும்பியது, மருத்துவமனை வாசலில் சிவன் தன் காதலை கூறியது வரை அனைத்தையும் சொன்னாள். அதை கேட்ட வரதன் முகம் இறுகி போயும் அமிர்தா முகம் திகைத்து போயும் அமர்ந்திருந்தனர். அன்னைக்கு சாப்பிடாம நான் மயக்கம் போடலப்பா. இனியன் என்கவுண்டர் செய்தி கேட்டுதான் மயக்கம் போட்டு விழுந்த. அம்மா, அப்பா, எனக்கு தெரியும் நான் பண்ணது தப்பு தான். இனியன் மேல மட்டும் பழி போட விரும்பல. அவன் என்ன லவ் பண்றேன்னு சொன்னப்பவே நான் உங்ககிட்ட சொல்லி இருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு எனக்கு தெரியும். குறைந்தபட்சம் மன உறுத்தல் இல்லாம நான் இனிமே இருப்பேன். அதனால தான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டேன். சக்தி, உன் வயசுலதான் எனக்கும் அப்பா மேல காதல் வந்துச்சு. காதல் தப்பு இல்ல. ஆனா நம்ம தேர்ந்தெடுக்கிற நபர் தப்பான ஆளா இருக்கக்கூடாது. உனக்கு தெரியாம நீ இனியனை காதலிச்சிருந்தா பரவாயில்ல. அவன் ஒரு ரவுடின்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் நீ அவனை எப்படி காதலிச்சேன்னு தான் எனக்கு புரியல. சரி விடு சக்தி. கெட்டதுலயும் ஒரு நல்லது. நீ சிவா கூட போனதுதான். அவன் மட்டும் உன்னை காப்பாத்தி கூட்டு வரலனா என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சே பார்க்க முடியல. உடம்பெல்லாம் நடுங்குது. ஆமாம்மா, சிவன் அப்புறம் அந்த லாரி ஓட்டுன டிரைவர் இவங்க 2 பேரும் இல்லைனா நான் அவ்வளோதான். அப்பா, நீங்க எதுவும் பேசலையே, கோபமா? இல்ல சக்தி, அந்த இனியனை என் கையால் என்கவுண்டர் பண்ண முடியாம போச்சேன்னு தான் வருத்தமா இருக்கு. விடுங்க வரதன், அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. நம்ம சக்தி நம்ம கிட்ட பத்திரமா வந்துட்டா, அதுவே போதும். ஆமா அமிர்தா, சக்திக்கு நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். இனி அதை பத்தி பேச வேண்டாம். சரிப்பா. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். வரதனும் அமிர்தாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சிவன் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு என்ன லவ் பண்றதா சொன்னாரு. நான் அதுக்கு இப்போ வர பதில் சொல்லல. இந்த 6 மாசத்துல நான் நிறைய தடவை அவரை மீட் பண்ணிட்டேன். ஆனா ஒரு தடவை கூட அந்த விஷயத்தை பத்தி அவர் என்கிட்ட பேசவே இல்லை. ஒரு நல்ல நண்பனா தான் பழகிட்டு இருக்காரு. சக்தி, நீ சிவனை லவ் பண்றியா? அம்மா, அது ஆமாம்மா, நான் இன்னும் அவர்கிட்ட சொல்லல. உங்ககிட்ட சொல்லி உங்க பெர்மிஷன் கிடைச்சா அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். இல்லைன்னா இப்போ மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்கிறேன். சக்தி, நீ சிவாவை கல்யாணம் பண்ண சம்மதமானு உனக்கு சிவ மேல விருப்பம் இருக்கான்னு நாங்களே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். நீயே வந்து அவரை லவ் பண்றேன்னு சொல்ற. என்ன ஒரு ஒற்றுமை பாத்தியா? அப்படியாப்பா? எனக்கு சிவனை கல்யாணம் பண்றதுல முழு சம்மதம்ப்பா. சக்தியின் குரல் மகிழ்ச்சியில் துள்ளியது. ரொம்ப சந்தோஷம் சக்தி. நான் செல்வா சார் கிட்ட பேசுறேன். நீ சிவன் கிட்ட இதை பத்தி பேச வேண்டாம். அவருக்கு இது ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும். சூப்பர் ஐடியாப்பா, அப்படியே பண்ணலாம். 2 தினங்களுக்கு பின் ஒரு பிரபல ஹோட்டலில் பெண் பார்க்கும் படலம் நடந்தது. சிவனுக்கு சக்தி தான் பெண் என்பது தெரியாது. சிவனின் குடும்பத்தினர் முதலிலேயே ஹோட்டலுக்கு வந்துவிட்டனர். அம்மா, பொண்ணு போட்டோ கூட நீங்க காட்டல. ஏமா அப்படி பண்றீங்க? அப்பாவை கூட்டிட்டு வாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நீங்க உலக அழகியவே காட்டினாலும் நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். டேய், நீ அத பொண்ணை பார்த்த அப்புறம் சொல்லுடா, சரியா? ஐயோ கடவுளே. டேய், அங்க பாரு, பொண்ணு வீடு வந்துட்டாங்க. சிவன் அம்மா காட்டிய திசையில் பார்க்காமல் வேறு திசையில் பார்த்தான். இவன் பார்த்த திசையில் சக்தியின் குடும்பம் வந்து கொண்டிருந்தது. இவங்க இங்க என்ன பண்றாங்க? ஒருவேளை டின்னருக்கு வந்திருப்பாங்களோ? அம்மா, அங்க வர பொண்ணு என் ஃப்ரெண்டு தான். நான் போய் பேசிட்டு வரேன். டேய், அதுதான்டா நம்ம பார்க்க வந்திருக்க பொண்ணு. என்ன சொன்னீங்க? டேய், வரதன் பொண்ணு சக்தியை தாண்டா உனக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் என்றார் சிவனின் அப்பா.
அதன் பின் சிவன் அங்கு நிற்கவில்லை. வேகமாக ஓடி சக்தியின் முன்னால் நின்றான். சக்தி, நான் தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சுதான் வந்தியா? அப்ப நீயும் என்ன லவ் பண்றியா? சக்தி சிரித்துக்கொண்டே வெக்கத்துடன் ஆம் என தலையாட்டினாள். சிவன் சக்தியை தூக்கிக் கொண்டு சுத்தினான். அவனுக்கு சந்தோஷத்தில் தலைக்கால் புரியவில்லை. அங்கிருந்த அனைவருமே இவர்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தனர். பின் இரு குடும்பங்களும் இணைந்து பேசி அடுத்த மாதத்தில் திருமண தேதியை முடிவு செய்தனர். திருமண நாள் வரை சிவன் சக்தியை பிரியவே இல்லை. தினமும் ஷாப்பிங், அவுட்டிங் என சுத்திக் கொண்டிருந்தனர். திருமண நாள் அன்று முகூர்த்த நேரத்தில் சக்தியை தனதாக்கிக் கொண்டான் சிவன். இரு மனங்கள் இணைந்து திருமணத்தில் முடிந்தது. திருமண ஜோடியை வாழ்த்தி நாமும் விடை பெறுவோம். முற்றும். வாசிப்போம், வாழ்வோம். நன்றி. ஸ்வாதிகா கணேசன், சினாமிகா.